பிரதர் டேனியல் அவர்கள் வந்திருக்கிறார். சபைக்கு அநேக முறையாக அவர் ஒவ்வொரு ஈவினிங் சர்வீஸும் வாலிபு கொடுக்க வந்திருக்கிறார். கர்த்தர் அவர் நல்ல நிலையில் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனாலும் அவ்வளோ ஒரு பிஸியான ஷெட்யூலில் தனிநபர் ஊழியத்தை பாரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் பாருங்கள், நேரமே இல்லை. அநேக சேடுகளை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லிடுவார். அல்லேலூயா. அவர் பார்த்தீங்கன்னா ஆசியிலேருந்து வந்தார். அவருக்கெல்லாம் நான் இயேசுவை பற்றி சொல்லும் போது என்ன தான் சுற்றி வலிச்சாலும் எங்கே வந்து நிற்பார்? மாதான்னு வந்து நிற்பார். முடியவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட அவரை இன்றைக்கி இயேசுவை பற்றி அறிவிக்கும்படி அவருடைய சாட்சியோடு கூட நீ கர்த்தர் எப்படிப்பட்ட எல்லாரும் அவர் பார்த்துருக்குறாங்க. எப்படிப்பட்ட இடத்துலேருந்து இன்றைக்கி கர்த்தர் அவர் கனமுள்ள பாத்திரமாக உயர்த்தி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மறைவாக நிறைய ஊழியங்களை கர்த்தருக்காக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி நம்ம சபை வந்து ஊழியத்தில் இன்னும் பண்ணணும், எல்லாம் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக கடைசி காலத்தில் நிற்கணும். அல்லேலூயா. அதனால் இந்த வேலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை மத்தியில் பிரதர் டேனியல் அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் உங்கள் சபையை சார்ந்தவன் தான். இங்கே அநேகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபையை ஆரம்பிக்கும் போது வந்தவங்க. ஆனால் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சபையை சார்ந்தவன். ஃபஸ்ட்டு ஐயா சொன்னது போல் நான் ரோமன் கத்தோலிக்கோடைய பின்புலத்தில் தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டேன். இதை நான் எங்கேயுமே இங்கேங்கள நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கிறேன். முதலாக ரட்சிப்புள்ள ஒரு வார்த்தை, ரட்சிக்கும்படியாக தேவனோட கூட பேசின இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். ஏன்னா இதுதான் என்னோடய முதல் சபை. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். ஏன்னா எல்லோரும் கூட நான் பழகி இருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கர்த்தர் திரும்ப நம்மளுடைய சபையில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை வந்து சில காரியங்களை சொல்லும்படியாக ஆண்டவரனை கொண்டு வந்ததுக்காக என் ஆண்டவர் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இது மாத்திரம் இல்லை, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய அன்பு சகோதரன் தான் சொல்லுவேன். நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கலாம் போல். ஏன்னா இவரை போல் ஒரு அன்பு என்னுடைய சகோதரர்கள் கூட காட்ட மாட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்கிறேன். என்னுடைய சகோதரர்கள் கூட இந்த அளவுக்கு என்னை நேசிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் என் சகோதரர் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். நானும் அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் ஃப்ராங்க்லின் அவர்களுக்கும் என் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து உட்காந்துருக்கும் போது அநேக காரியங்கள் நம்ம பேசுவோம். பட் ஆனால் இங்கே ஆண்டவர் சில யோசிக்கும் போது சபையை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை சொன்னார். நான் இங்கே தான் இருக்கேன், இதே தெருவில் முனையில் தான் வீடு இருக்கிறேன். இந்த சபை வந்து பார்த்திங்க அப்படின்னா அநேகர்களுக்கு தைரியமாக சொல்வேன், ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்பாக அப்போவே இதோடைய பெரிய கூட்டம் மேலே நடக்கும். அப்போ பெரிய கூட்டம் இருக்குது. இந்த புரசவாக்கத்தில் சரௌண்டிங்கில் இந்த சபை இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ உற்சாகமாக இருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பாடல் ஓடிட்டு இருக்கும். இங்கே இன்றைக்கி மீட்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும், சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அப்படி ஒரு மகிமையான இடம். நிறைய பேர் இந்த சபையிலேருந்து ஆண்டவர் உயர்த்திருக்கு. இங்கேருந்து இங்கே வந்து இந்த அது யூத் மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த சபையில் வந்தவர்கள் இன்றைக்கி அநேகர் நல்ல நிலைமையில் வச்சுருக்கிறார். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்காக என் ஆண்டவரை நான் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையை குறித்து நான் யோசிக்கும் போது இந்த சபைக்காக நம்மளுடைய சபை நம்மளுடைய சபை, இந்த சபைக்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும். ஐயா சொன்னார், அதுதான் எனக்குள்ளே ஒரு பாரம் வந்தது. என்னென்னா நம்ம சபை என்பது ஒரு குடும்பம். இது நம்மளோட குடும்பம். இந்த குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். சபையை பார்த்திங்கன்னா சபைக்கு விரோதமான அநேக காரியங்கள் நடக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, நானும் கூட பார்த்துருக்குறேன். ஆனால் ஆண்டவர் இந்த கல்லின் மீது என் சபையை என்ன சொல்லி மத்தேயு 16:18 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தினுடைய வாசல்கள் அவர்கள் மேற்கொள்வதில்லை. ஆனால் இப்போ ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரோ அந்த இடத்துல சபையை கட்டினார். இந்த சபை இன்னும் அநேக வல்லமையாய் ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆவிக்குரிய சபையாய் இந்த சபை இருக்கிறது. இது நான் பார்க்கும்போது கொஞ்சம் இப்போ தான் யோசித்தேன். அப்போஸ்தல கிறிஸ்துவ சபையில் எப்படி நடக்குமோ அந்த டெய்லி அந்த செயின் பிரேயராக இருக்கட்டும், வாலிப கூட்டமாக இருக்கட்டும், சுவிசேஷ கூட்டமாக இருக்கட்டும், பெண்களோட ஐக்கிய கூட்டமாக இருக்கட்டும், உபவாச கூட்டமாக இருக்கட்டும், தொடர்ந்து நான் அந்த பக்கம் போவேன். எப்போ பார்த்தாலும் இதுவும் இந்த முன்னாடி வந்து சொல்லணுன்றதுக்காக இல்லை, உங்கள் மத்தியில் நான் உண்மையாக ஆண்டவருடைய நாமத்தில் சொல்கிறேன். போகும்போதெல்லாம் ஒரு ஜெப சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். எனக்காக சந்தோஷமாக இருக்கும். நிறைய இடத்துல சபைகள்லாம் ஞாயிற்றுக்கிழமை மாற்ற தான் திறக்கிறாங்க.
அது ரொம்ப துக்கமாக இருக்கும். ஆனால் சபை போகும்போது வரும்போது பார்த்தீங்கன்னா செயின் ப்ரேயர்லேருந்து வந்துட்டே இருப்பாங்க, அப்படியே கூடிக்கு எழுந்துட்டு இருக்கும், ஸ்தோத்திரத்தை கேட்டுகிட்டே இருக்கும், ஆண்டவர் வார்த்தையை கேட்டுகிட்டே இருக்கும். இதுக்காக உண்மையான சபைக்காக நான் ரொம்ப ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிறேன், ஆண்டவர் துதிக்கிறேன். சரிங்களா? என்ன சபைக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் வந்து சொல்லியிருக்கார் 1 கொரிந்தியர் 3:17. இது வார்த்தையில் ஆண்டவர் சொன்னதில் நான் சொல்கிறேன். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை ஆண்டவர் நீங்க கொடுத்தார். இந்த ஆலயத்துக்கு விரோதமாக நிற்கிறவர்களை இந்த தேவன் இன்னைக்கு சொல்றாரு, அவங்க சபைக்கு விரோதமாக அவங்க நின்னாங்க அப்படின்னா ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமாக நிற்பார். அவங்க என்ன இது எங்கே போய் நின்னாலும் சரி, ஆண்டவருடைய பெரியவர் யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. அவங்க எங்கே போய் என்ன வேணாலும் பண்ணலாம், காசு கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் சபைக்கு விரோதமாக நிற்கிறவர்களை என் தேவன் அவருக்கு எதிர்த்து நிற்கும்போது யாருமே அவருக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால் சபைக்காக தொடர்ந்து ஜெபிங்க, சபையின் ஊழியத்தை தாங்குங்க. நான் ஒரு சின்ன காரியங்களை மாத்திரம் நான் இது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக 2 காரியங்கள் என்னோடய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு உடன்படிக்கை செய்தேன். ஒன்று வந்து நான் பெரிய நெருக்கத்தின் பாதையில் இருந்தேன், ஒன்றுமே இல்லை, குப்பையில் எல்லாமே போயிடுச்சு. அப்போது ஒரு வாரம் இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை எனக்குள்ளாக கேட்டேன், குப்பையிலேருந்து நான் உன்னை உயர்த்துவேன், பிரபுக்கள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் நான் உன்னை அமர் பண்ணுவேன்னு சொன்னார். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் மாத்திரம் என்ன என் நிலைமையை மாற்றினீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக 2 காரியம் என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் பண்ணுறேன் ஆண்டவரே. ஒன்று, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய சத்தியத்தை எல்லா ஜாதியினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் அநேக தேசங்களிலும் கூட போய் சொல்லும்படியாக என் ஜீவனில் இருக்கும் சத்தியத்தை நான் சொல்கிறேன் ஆண்டவரேன்னு ஒன்று வாக்கு கொடுத்தேன், இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னொன்று, அப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் உங்கள் உமாக்காக கொடுப்பேன் ஆண்டவரே, உமக்காக நான் கொடுப்பேன். நான் என்ன சம்பாதிக்கிறேனோ நான் உமக்காக நான் கொடுக்குறத ஒருபோதும் நான் நிறுத்தவே மாட்டேன் ஆண்டவரே. இது நான் உமக்காக உடன்படிக்கிறேன், உண்மையாக சொல்கிறேன். ஆண்டவர் சமூகத்தில் நின்று அன்றைக்கி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட கதறி நான் உடன்படிக்கை செய்தேன். ஆனால் இன்ன வரைக்கும் ஆண்டவர் அநேகளுக்கு, நான் சொல்ல விரும்பல, அநேகளுக்கு உதவி செய்யும்படியாக எப்படி உயர்த்தினார், பல தேசங்களுக்கு என்னை கொண்டு போனார், பல என் சூழ்நிலையை மாற்றினார், எனக்கு அநேகருக்கு இன்றைக்கும் உதவி செய்யும்படியாக ஆண்டவர் என்னுடைய கரத்தை ஆசீர்வதித்து அந்த கிருபை எனக்கு கொடுத்ததுக்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம சபைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சபை வந்து நம்மளோட குடும்பம், நீங்களாம் சேர்ந்து தான், நம்மளாம் சேர்ந்து தான் சபை, நம்மளாம் சேர்ந்து தான் ஒரு குடும்பம் அப்படி இருக்கும், எல்லாம் சேர்ந்து தானே அந்த குடும்பத்தை நடத்துவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வந்து பாஸ்டர் தான் அப்படி தான் தனிப்பட்டதெல்லாம் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து தான் இந்த சபை நடத்தணும். சபையின் தேவைகளை சந்திங்க, சபைக்கு கொடுங்க. சபைக்கு கொடுக்குறது ஆண்டவருக்கு கொடுக்குறது, நீங்கள் கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் பல மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு, நிறைய பேர் வசனம் இருக்குது 100 மடங்கு, எனக்கு அது மேலே கூட ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. ஸோ சபைக்கு கொடுங்க, ஊழியத்தை தாங்க, அது கூட ஒரு ஊழியம் தான். இப்போ நீங்கள் உங்களால் ஊழியத்துக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் சபை கொடுக்கும்போது அந்த மூலிமா அநேக புது ஆத்மாக்களுக்கு சத்தியத்தை சொல்லும்படியாக அது பயன்படும். ஸோ சபைக்கு கொடுங்க, சபைக்கு வந்து காணிக்கை கொடுங்க, சபைக்காக தொடர்ந்து ஜெபிங்க, பெரிய இடம் கிடைக்கணும். அதுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ பார்க்கும்போது இந்த சபையில் உண்மையாகவே ஒரு குடும்பமாக பார்க்குறேன். எல்லாருமே ஒரே சந்தோஷமாக இருப்பாங்க, எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படியே சந்தோஷமாக இருப்பாங்க. 2வது இன்னொரு சத்தியத்தை சொல்லணும், நான் நிறைய சபைகள் போயிருக்கிறேன். ஆனால் இந்த சின்ன ஒரு இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே பிள்ளைகள் வந்து அந்த விபிஎஸ்ல வந்ததை நான் பார்த்தேன். யோசித்து பாருங்கள், எவ்வளோ ஒரு சுற்றுப்புறத்தில் இருக்கணும், அநேகர்கள் வர பார்க்குறாங்க. பெரிய சபையில் கூட அப்படி கொண்டு வர முடியல. ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கிறார். ஆண்டவர் சபை, ஆவிக்குரிய சபை ஆசீர்வதிக்கிறார். அநேக இடத்துலேருந்து பிள்ளைகளை கொண்டு வரார். இன்னும் சபை பெருகணும், பெரிய இடம் கிடைக்கணும் சபைக்கு. இன்னும் ஆத்துமாக்கள், புதிய ஆத்துமாக்கள் வர வாஞ்சியாக இருக்கிறாங்க. ஆனால் ஐயா சொன்னது போல் இடமில்லாதனால அவங்களால உட்கார முடியல. ஸோ அதுக்காக சபை ஒரு நல்ல பெரிய இடம் கிடைக்கும்படியாக எல்லாரும் தொடர்ந்து ஜெபிங்க. தேவனுடைய இதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினபடினாலே சொல்கிறேன், தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு சின்ன என்னுடைய தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக ஒரு சில மனுஷன்தான். கடந்த வருடம் 2024 வருடத்தில் 52 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. அந்த 52 வாரங்களிலும் தேவன் என்னை ஊழியம் செய்ய வைத்தார். அது மாத்திரமல்ல, வேலைக்கிழமையில் நான் போகிற சபையில் நான் ஊழியம் செய்கிறேன், புதன்கிழமையில் ஊழியம் செய்கிறேன். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால போகும்போதெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டே போவேன். கிட்டத்தட்ட நான் கணக்கு போட்டுப்பேன். நான் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது அதெல்லாம் டார்கெட் இருக்கும். அது மாதிரி நான் யாருக்கெல்லாம் சத்தியம் சொல்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் அவங்க எப்போ ஒப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி டார்கெட் போடுவோம். கிட்டத்தட்ட 600 ஆத்துமாக்களுக்கு மேலே போன வருடம் நான் ஆண்டவர் சத்தியத்தை சொல்லி ஒப்பு கொடுத்துருக்கிறார்கள். இதில் பல பேர் தைரியமாக சொல்லுவேன், இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க,
புறஜாதியாரும் இருக்கிறாங்க, பூசாரியும் இருக்கிறாங்க. கர்த்தருடைய நாம மாத்திரமே மகிமைப்படும்படியாக இந்த சாட்சி அவருடைய நாம மாத்திரம் மகிமை பண்ணும். நான் சிறுகணும், அவர் பெருகும்படியாக என் தேவன் உள்ளத்தில் இந்த ஆழத்தை துதிக்கிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தி. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தி. உளையான சேற்றில் உலர்ந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உளையான சேற்றில் உலர்ந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர். சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர். சத்துருவின் கையில் நின்று விடுதலை அளித்தீர். தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லனா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. எல்லையில் ஆனந்தம் எந்தன் வாழ்வில் வந்ததையா, சொல்லனா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை பாடுவேன். ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன், ஏசையா ஏசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். உளையான சேற்றில் உலர்ந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். உளையான சேற்றில் உலர்ந்த என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக கடந்த 3 நாட்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் சில வார்த்தைகள் என்னை கொடுத்தார். இந்த வார்த்தைக்கு நான் கொடுக்கக்கூடிய தலைப்பு, உன் வித்துக்கும் என் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உன் வித்துக்கும் என் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். ஆதியாகமம் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். இந்த எது நடந்து ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். ஆண்டவர் மண் எல்லாத்தையும் படைத்தார், வானம் பூமி இயற்கைகள் எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை படைக்கும் போது எப்படி படைத்தார் அப்படின்னா, மண்ணுனால் எல்லாருக்கும் தெரியும், ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். மண்ணுனால் ஒரு மனுஷனை உண்டாக்கி அவன் மேலே என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய நாசினால் அவனுடைய என்ன பண்ணார், அவரை ஒரு சுவாசத்தை ஊட்டினார். மண்கத்தர் மனுஷனை மண்ணினால் உருவாக்கின ஆதாமுடைய அவன் ஆதாம் தான் அவன் பேர் சொல்லிடலாம். ஆதாமுடைய நாவில் என்ன பண்ணார், நாசில ஊதினார். இந்த ஊதும் போது அவனுக்கு ஜீவன் உண்டு. ஆண்டவருடைய ஜீவன் அவனுக்கு கொடுத்தார், அவனுக்கு ஜீவன் உண்டாச்சு. அப்படி தான் மனுஷன் உண்டாகும். ஆனால் இதில் ஒரு சில காரியங்கள் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி குளத்தில் யாருன்னா விழுந்துட்டாலும் சரி, இல்லைனா வந்து பீச் பகுதியில் விழுந்துட்டாங்க, ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்துட்டாலும், இல்லை அதிர்ச்சியில் எதாவது ஏற்பட்டாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட் எய்டு வந்து அந்த நாசில் தான் ஊதுவாங்க.
ஏன்னா ஆண்டவர் அன்றைக்கி எப்படி மனுஷன் அப்போ கொடுக்கும்போதுனால அநேகர்களுக்கு நடந்தது. சயின்ஸ் ப்ரூவன்னா அப்படி ஊதும் போது அந்த அடைப்பு ஏற்படும் போது உடனே என்ன பண்ணுறது, ஜீவன் வருது. ஸோ அப்படி இன்றைக்கி ஃபஸ்ட் எடே வந்து கண்டுபிடிச்சது எப்படி, ஆண்டவர் ஆதியில் அவன் ஆதாமை உருவாக்கும் போது, மனுஷனை உருவாக்கும் போது என்ன பண்ணார் அப்படின்னா நாவில ஊதினார். அது மாத்திரம் இல்லை, அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னா ஆதாம் உண்டாயிட்டான். அப்புறம் ஆதாம் தனிமையாக இருப்பது, எல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறான். ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவனுக்கு ஒரு துணைவி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணார், ஏவாளை உண்டாக்கினார். ஆனால் எப்படி உண்டாக்குனார் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாமை அவர் என்ன பண்ணார்னா நித்திரை அடைய செய்தார். ஆழ்ந்த நித்திரை அடைய செய்தார். ஆழ்ந்த நித்திரைன்னா எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா உயிர் இருக்கும், ஆனால் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் இந்த காரியம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அநேக ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன், பெரிய ஆப்ரேஷன் பண்ணும்போது, எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும், சின்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, இல்லை பெரிய ஆப்ரேஷன் பண்ணாலும் சரி, இந்த காரியம் ஒருத்தருக்கு பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாது. தேல் போட்டாலும் தெரியாது, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாலும் தெரியாது, மூளையை ஓப்பன் பண்ணி தெரியாது, மண்டையெல்லாம் திறந்துலாம் பண்ணுவாங்க. அப்போ தெரியவே தெரியாது அவங்களுக்கு, ஆனால் ஜீவன் உள்ளே இருக்கும். அதை கண்டுபிடித்தவர் பார்த்தீங்க அப்படின்னா, இது பேர் அனசிஸ்தியான்னு பேர், அந்த மயக்க மருந்துன்னு சொல்லுவாங்க. இதை கண்டுபிடித்தவர் சொல்கிறார். எப்போ கண்டுபிடிச்சார் அப்படின்னா, அக்டோபர் 16, 1846 வருஷத்தில் அவரோட பேர் வந்து வில்லியம் டிஜி மார்டன் அப்படின்ற ஒரு நபர் வந்து எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்றத நான் படித்த போது சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை ஒரு விஷயம் கண்டுபிடிக்கணும், அவருக்குள்ளே ஒரு ஞானம் வந்துருக்குது. ஆனால் வேதத்தை வாசித்து அது அந்த எப்படி ஆண்டவர் வந்து ஒரு உயிர் போகலை, ஆனால் எப்படி வந்து அது வந்து அந்த மனுஷனுக்குள்ளே அந்த இது எப்படி பண்ணார் பல ஆண்டுகளாக யோசித்துருக்க. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஆண்டவர் எப்படி எனக்கு வெளிப்படுத்துங்க சொல்லி யோசித்து பார்க்கும்போது அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஜீவன் உள்ளே இருக்குது, ஆனால் உயிர் போகலை, ஆனால் மயக்கம், ஒரு மனுஷனுக்கு ஆழ்ந்த நித்துரையை அந்த அனுசிஸ்தியா கண்டுபிடிச்ச அந்த மனிதர் ரட்சிக்கப்பட்டவர், அவர் தான் அதை கண்டுபிடிச்சார். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்க, எதுக்காக சொல்கிறேன்னா, எல்லாருமே சத்தியத்தை நம்ம கேட்குறோம் அந்த வசனத்தில், ஆனால் எப்படி இதெல்லாம் உருவாக்க, அதை தான் இன்றைக்கி எல்லா தேசமும் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி புற ஜாதியாரும் அதை தான் பயன்படுத்துகிறாங்க, நாத்திகர்களும் அதை தான் பயன்படுத்துகிறாங்க, என் பிசாசை வணங்குறவர்கள் கூட அதை தான் பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்தல, எனக்கு வேணாம், இது ஆண்டவர் கண்டுபிடிச்சி, ஆண்டவர் பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கண்டுபிடிச்சிது, நான் மயக்க மருந்தெல்லாம் போட்டுக்க மாட்டேன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த ஆதாம் ஆழ்ந்த நித்திரை அடைய செய்து அவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவனோட ஒரு விலா எலும்பை எடுத்து ஏவாள், நான் ஒரே மாம்சமாக இருக்கணும், எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது. என்னென்னா, அந்த ரிப் போன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களோட சயின்ஸ் ப்ரூவன் வந்து என்னன்னா கெர்விக்கல் ரிப்போன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவர் என்ன பண்ணார், ஆதாமுடைய விலா எலும்பு எடுத்து ஏவாளுக்கு வணிச்சு படித்தார்னு வேதாகம் வார்த்தை சொல்லுது. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது, வார்த்தை தான் ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை சொல்லுது. அந்த கர்விக்கல் ரிப்போன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப ஒன்று ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் அவங்களால பிள்ளைகளை சுமக்க முடியுது. அதனால தான் அதை ஆண்டவர் அவங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்தார். இன்னமும் அதுதான் அப்புறம் ஆண்டவர் சொன்னது எல்லாமே இன்னைக்கு கால வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேறி கொண்டே இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றி பேசலை இன்றைக்கி. ஆக்சுவலாக இப்போது இந்த ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்து எல்லாம் படிச்சுட்டாரு. எல்லாம் 2 பேர் மனுஷி ஆதாம் ஏவாலாம் படைக்கப்பட்டாங்க. இப்போது சர்ப்பம் வந்து அப்போ என்ன பண்ணால், ஒரு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நன்மை தீமை அறிந்து கொள்ளுறதுக்கு ஒரு விருட்சத்தின் கனியை மட்டும் அந்த ஏதேன் தோட்ட நடுவில் வைக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். அந்த கனியை மட்டும் புசிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். இவங்களும் கேட்டு சரிங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பிசாசானவன் சர்வ ரீதியாக என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, முதல்ல வந்து ஆதாமை தான் சோதிக்கிறான். ஆதாமை சோதிச்சோன்னே ஆதாம் என்ன பண்ணுறான், இல்லை ஆண்டவர் சொன்னார், அதனால் நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன், விலகி ஓடிடுறான். ஆனால் திரும்ப அந்த சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஏவாளை சோதிக்கும் போது பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணாம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அவன் சோதிக்கும் போது உங்களுக்கு நீங்கள் நன்மை தீமை தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்புறம் ஒரு பொய்யை பயன்படுத்துகிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் சாவதில்லை அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் தான் ராஜாத்தியாக இருப்பீங்க அப்படி இப்படின்னு ஏமாத்துறான். அந்த அம்மா ஏமாந்து என்ன பண்ணுது, சாப்பிட்டு என்ன பண்ணுது, அவனுடைய புருஷனுக்கும் போய் கொடுத்தது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது கொடுக்கும்போது இப்போ ஆண்டவர் வந்து மாலை நேரத்தில் வந்து அங்கே வந்து ஏதேன் தோட்டத்தில் வராரு. ஆதாமை கூப்பிட்றாரு. ஆதாம்னா இருக்கிறான், இந்த சாப்பிட்ட உடனே அவங்க நிர்வாணியாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க செடியில் போய் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ ஆண்டவர் கூப்பிடும்போது ஆதாம் சொல்கிறான், ஐயா ஆண்டவரே, நான் வந்து நிர்வாணியாக இருக்கிறேன், நான் முன்னாடி வரத்துக்கு கூச்சப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதை உனக்கு யார் அறியத்தக்கதை, யார் உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஆதாம் அங்கே சொல்கிறான். அந்த வார்த்தை தான் சில காரியங்களை பேசுவங்க கூட விரும்புகிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12வது
வசனத்தில் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பாருங்க, அவன் மேலே அவனும் சாப்பிட்டான். அவன் மனைவி கொடுத்த உடனே அவன் சாப்பிட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணான், தன் மேலே ஒரு குற்றம் வரும்போது அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் மனைவி மேலே என்ன பண்ணிட்டான், அடுத்தவங்க மேலே குற்றம் சுமத்திட்டான். அது மனைவி தான், அவளோட மாம்சம் தான், இவனோட விளையாடும்போது தான் அவக்குள்ளே இருக்குது, ஒரே மாம்சமாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு குற்றம் வரும்போது என்ன பண்ணிட்டான், அடுத்தவன் மேலே. இதுதான் ஆதாம். இன்றைக்கி அநேகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, புறஜாதியார் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு, அவங்க மேலே குற்றம் இருக்கும், அவங்க மேலே தப்பு இருக்கும். உதாரணத்துக்கு வண்டியில் போகிறான், இவனும் ஒன் வேலை போயிருப்பான், அவனும் ஒன் வேலை வந்திருப்பான், இவன் மேலே தப்பு இருக்கும். ஆனால் சொல்லுவான், அவன் தான் தப்பு பண்ணிட்டான், அவனால் தான் தப்பாயிடுச்சு, வீட்டில் இவங்களால தான் தப்பாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவங்க மேலே குற்றம் சுமத்துவாங்க. அதான் அப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிதான் இருந்துக்குது. ஆனால் இது இன்னொரு விஷயம், ரொம்ப துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை அறிந்தவர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குற்றம் சுமத்துவாங்க. யாரை சுமத்துவாங்கன்னா, மற்றவங்கள சுமத்த மாட்டாங்க, அதை ஒத்துக்கிறேன், மற்றவங்கள சுமத்த மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சுமத்துக்கிறதுக்கே ஒருத்தர் இருக்கிறான். யார்? சாத்தான். எது கேட்டாலும் சாத்தான். எதோ வீட்டில் வந்து வேலைக்கு போகலையா, வேலைக்கு யார் போகணும்? நம்ம தான் போகணும். நம்ம போகல, ஆனால் சாத்தான் எனக்கு வேலை கொடுக்கல, சாத்தான் எனக்கு வேலை கொடுக்க, இது பிரச்சனை அது பிரச்சனை, இது எல்லா காரியத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே. அவன் எங்கேயோ இருப்பான், அவன் பிரச்சனை கொடுக்குறவன் தான், இல்லைலாம் சொல்ல. ஆனால் எங்கேயோ இருக்கிறவனை சும்மா கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அவன் மேலேயே குற்றம் சுமத்துறது. இது இப்படி என்ன பண்ணந்தான், முந்தின ஆதாம் தன் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை தன்னுடைய மனைவியாக்கிய ஏவாள் மீது அவன் என்ன பண்ணுறான், குற்றம் சுமத்துறான். இப்படி வந்து அந்த காரியங்கள் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். அப்போ ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு. துக்கப்பட்டு அந்த ஸ்திரியை என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப பார்த்தீங்கன்னா கோபமாக வார்த்தைகள் சொல்கிறார். சாத்தான சொன்ன வார்த்தைகள் நீ அப்படியே ஊர்ந்து இருப்ப, அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஏவாளை பார்த்து சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இந்த காரியத்தை நான் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதை நீ செய்தபடினால இதுக்கான காரியத்தை நீ எப்படி உணர்வேன், தண்டனை எப்போ உணர்வு அப்படின்னா, நீ இந்த உன் வயிற்றுலேருந்து உருவாகிற குழந்தைகள், உன் சங்கதிகள் முழுவதும் பிறக்க போகிற எல்லா மனுஷிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரசவ வழியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழி ஏற்படுறதுக்கு ஆண்டவர் அப்போவே சொன்னார். அப்போ சொல்லும் போது அப்போ அதுக்கான இதுக்காரே தான் அப்போ சொன்னார். ஆனால் அப்போது இங்கே நான் ஒரு 2 பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்திரீகளை பற்றி நான் இங்கே, அநேக ஸ்திரீகள் இருக்காங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, அநேக ஸ்திரீகள் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். மரியாள், அன்னாள், எஸ்தர், நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 ஸ்திரீகளை பற்றி நான் சொல்ல வரேன். ஒன்று வந்து ஏவாள். ஏன்னா இந்த ஏவாள் மாத்திரம் அந்த கனியை சாப்பிடாமல் இருந்திருந்தா ஆதாம் விலகி ஓடிட்டான். ஆனால் ஏவாள் மாத்திரம் இல்லை, ஆண்டவருக்கு உண்மையாக உத்தமமாக நான் விலகி இல்லை, ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மாத்திரம் விலகி போயிருந்தா அப்படின்னா பாவம்ன்றது இந்த உலகத்தில் உண்டாயிருக்கே இருக்காது, வாய்ப்பே கிடையாது. பாவம் உண்டாகல, அதுக்கப்புறம் உண்டாவதானு தெரியல. ஆனால் அந்த சம்பவத்தில் பாவம் உண்டாயிருக்காது. ஆனால் இன்னொரு ஸ்திரீயானவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாராள். அந்த சாராள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாம், சாராள். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு ஆனாங்க, எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாத்திரங்கள் தான் இவங்க. அப்போது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்குறாரு, இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சந்ததிகள் பெருகும், வானத்து நட்சத்திரங்களை போல் இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சொல்லி பண்ணுறாரு. ஆனால் அப்போ ஆபிரகாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வயசு வந்து பார்த்திங்கன்னா கடந்து போயிடுச்சு, ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சு, இவ்வளோ மலடியாக இருக்கிறா, எப்படி எனக்கு அவனும் யோசிக்கிறான். சரி, ஆண்டவர் சொன்னார், நம்புகிறான். ஆபிரகாம் என்ன பண்ணுறான், நம்புகிறான். ஆனால் சாராள் என்ன பண்ணுறான் அப்படின்னா யோசிக்கிறான், நம்ம மலடி கர்ப்பம் செத்து போயிடுச்சு, எப்படி குழந்தை கொடுப்பார், ஆண்டவரால் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா ஆண்டவர் அவங்க பார்க்கல, உண்மை அதுதான். அதுக்கு வார்த்தையை மாத்திரம்தான் ஆபிரகாம் கேட்டான். அந்த வார்த்தையை கேட்டு அவன் என்ன பண்ணான், விசுவாசமாக இருந்தான். ஆனால் இவங்க பார்க்கல. ஆனால் அவன் விசுவாசமாக இருந்தான், சாராள் வந்து விசுவாசம் இல்லை. அப்போ என்ன பண்ணான் அப்படின்னா, தன்னுடைய பணிப்பெண்ணாய் இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண், எகிப்து தேசத்துலேருந்து ஒரு அடிமை பெண் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருக்கா. அவளுடைய பேர் வந்து ஆகார், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இவன் என்ன பண்ணுறா, அந்த ஆகார்கிட்ட கூப்பிட்டு அது மாதிரி வந்து சொல்லுங்கள் எஜமானி, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லி நீ இந்த மாதிரி வந்து என் கணவருக்கு நீ ஒரு பிள்ளையை பெற்று கொடு. இவ்வளோ சரி ஓகேன்ட்டா. இது ஆதாமே கன்வின்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பொதுவாகவே அப்பவேத்துலேருந்து பெண்கள் அழகாக ஆண்கள் என்ன பண்ணுவாங்க, கன்வின்ஸ் பண்ணுறோம். திரும்ப சொல்லி ஆகிடும். அவங்க ஆமாம் ஒத்துப்பாங்க, நீங்கள் சொல்லமா கரெக்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அங்கேயும் என்ன பண்ணா, ஆதாம் வேணான்னு சொன்னான், ஏவாள் என்ன பண்ணா, கன்வின்ஸ் பண்ணிட்டான். இங்கேயும் ஆபிரகாம் வேணாம் தான் சொன்னான், ஆனால் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப சரி ஓகேன்னு சொன்னோடனே இந்த விஷயத்தை நான் பேசணும். ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆகார் வந்து ஒரு பிள்ளையை பெற, அந்த பிள்ளையோட பேர் இஸ்மவேல், எல்லாருக்கும் தெரியும்.
அதுக்கப்புறமா ஆண்டவர் வந்து என்ன பண்ண திரும்பியும் ஆபிரகாமுக்கு வந்து என்ன பண்ணுறாரு, வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னுடைய சந்ததியில் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், ஈசாக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த இஸ்மவேல் வந்து ஆபிரகாமுடைய சந்ததி தான். இந்த சாராள் என்ன பண்ணுறான், அவங்க 2 பேருக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது. அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா 2 பேரையும் என்ன பண்ணுறான், பிரிச்சுட்டு அப்போது ஆகாரும் இஸ்மவேலும் என்ன பண்ணுறாங்க, அமுச்சு விட்றாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். இவங்க கடந்து போகிறாங்க. போகும்போது ஒரு பாலைவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வறண்டு போய் தண்ணி இல்லை. அப்போது அவனுடைய மகன் இஸ்மவேல் என்ன பண்ணுறான், அப்படியே சாகிற நிலைக்கு போயிட்டான். மயக்கம், ஜீவன் இருக்குதா இல்லையான்னு தெரியல. அப்போ ஆகார் என்ன பண்ணுறான் அப்படின்னா கதறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரே சொந்தம், இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு ஒரே நம்பிக்கை யாருன்னா என்னோட மகன் தான். இந்த மகனை எப்படியா ஏன் ஜீவனை எடுத்துங்க ஆண்டவர், இந்த மகனுடைய ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி கதறான். அந்த இடத்துல, அந்த பாலைவனத்தில் ஆகாருடைய ஜெபத்தை கண்ணீர் ஆண்டவர் பார்த்து ஆகாருக்கு முன்பாக தரிசனமாகி, அங்கே ஒரு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாறை இருக்குது. எல்லாருக்கும் அந்த பாறையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நீரூற்று உண்டாக்குறாரு. நீரூற்று உண்டாக்கி அதில் 2 பேரும் பிழைக்கிறாங்க. இதில் விஷயம் என்னென்னா, ஆண்டவர் அந்த பாலைவனத்தில் உண்டாக்குன அந்த நீரூற்று இன்றைக்கும் இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெக்கா மதினா அந்த 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 அஜிக்கு போகும்போது இன்னமும் அந்த நதி பேர் தான் ஜம்ஜம் நதி. என்ன நதிங்க? ஜம்ஜம் நதி. ஆண்டவர் அன்றைக்கி அந்த ஊற்றை உண்டாக்குனார். இன்னி வரைக்கும் அதில் தண்ணி நிற்கவே கிடையாது. இன்னி வரைக்கும் என்னென்ன ஆச்சரியம், என்னென்ன சயின்ஸும் பண்ணி பார்த்துறாங்க, ஆராய்ச்சி பண்ணி பார்த்துறாங்க, எப்படிங்க இங்கே தண்ணி வருது. ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். ஆண்டவர் கட்டளையிட்டால் அது நடக்கும். அவரால் செய்ய முடியாது எந்த காரியமும் கிடையாது. அவர் திறக்கிறதை யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டுறதை யாருமே திறக்க முடியாது. அப்போது இன்றைக்கி அந்த பார்த்தீங்க அப்போ இது எது நான் சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் அன்றைக்கி சாராள் மாத்திரம் கொஞ்சம் விசுவாசமாக இருந்து அந்த ஆகாரை வந்து அவனுடைய கணவனாகிய ஆபிரகாமுக்கு அவன் வந்து இது பண்ண சொல்லலை அப்படின்னா, ஒரு முஸ்லீம் இனம், தைரியமாகவே சொல்லுவேன், ஒரு முஸ்லீம் இனமே உண்டாயிருக்காரு. ஒரு முஸ்லீம் இனமே உண்டாயிருக்காரு. அந்த ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரே ஒரு விஷயம், ஒரு விசுவாசம் இல்லை, அவிவிசுவாசத்தினால அவள் செய்த ஒரே ஒரு காரியத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இனமே உண்டாகி இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக அவங்க நிற்கிறாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கிறாங்க. எப்படி நிற்கிறாங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் மாம்சமாக இந்த உலகத்தில் இறங்கி மனுஷராக இறங்கி இரட்சகராக இயேசு கிறிஸ்துவாய் பிறந்தவரை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாதாரண ஒரு மனுஷன், துணிச்சமாக சாதாரண ஒரு மனுஷங்க. இந்த மனுஷனை போய் நம்புறீங்க, இந்த மனுஷனை போய் வேண்டுறீங்க, இந்த மனுஷனை போய் கும்பிடுறீங்கன்னு சொல்லி துச்சமாய் இயேசுவை குறித்து அருவருக்கத்தான வார்த்தைகளை சொல்ல இன்னைக்கு கூச்சமே படாமல் சொல்கிறவங்க தான் யாருங்க? அன்றைக்கி அந்த சாரால் செய்த ஒரு ஒரே ஒரு விஷயந்தான். அவன் மாத்திரம் செய்யாமல் இருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் கிட்ட 800 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு 300 கோடி அளவுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உலக ஜனத்தொகையில் இஸ்லாமிய ஜனத்தொகைகள் இன்றைக்கி உலகம் முழுவதும் நிரம்பி இருக்குது. இன்னமும் அதிகரிக்கும்னு ஆண்டவர் அவங்களுக்கும் வாக்கு கொடுத்தார், இஸ்மவேலுக்கும் வாக்கு கொடுத்தார். ஏன்னா வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாற மாட்டார். அவர் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இஸ்மவேலுக்கும் அந்த ஆகாருக்கும் வாக்கு கொடுத்தாரு, உன் பிள்ளையோட சங்கதி வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும், அதை அவன் ஆண்டு கொள்ளும். அதே தான் நடந்துருக்குது. போக போக ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்கு. கோட்பாடில் இன்றைக்கி ஈசா நபி தான் அங்கே குரானில் இருக்குது. குரானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈசா நபி தான் பரிசுத்தமுள்ள தேவன் அப்படின்றது இருக்குது. ஈசா நபி தான் வந்து பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு நபின்றதும் இருக்குது. ஈசா நபி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியாய தீர்ப்பு நாளில் வருவார் அப்படின்றது இருக்குது. ஆனாலும் கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு அற்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு அற்பமாக மனிதன், நபின்னா அது மனிதன், இவர் ஒரு தீர்க்கதரிசிங்க, இவராலெல்லாம் வந்து வர முடியும், இவராலெல்லாம் பண்ண பாவத்தை மன்னிக்க முடியாது, இவரால் செத்துவங்களை உயிரோடு எழுப்ப முடியாது, இவரால் சாத்தானை ஜெயிக்க முடியாது என்று துணிகரமாய் தைரியமாய் அது சொல்கிறதுக்கு காரணத்தமா இந்த காரியம் அவங்களுக்குள்ளே இருக்க விதைக்கப்பட்ட அது ஆண்டவரை சத்தியத்தை அறியாத ஆத்துமாக்க நம்ம அவங்கள குற்ற சுமத்த சத்தியம் அறிய மாட்டாங்க, கோட்பாடுக்குள்ளே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த 2 ஸ்திரீகள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த ஒன்று அந்த ஏவாள், 2வது இந்த சாரா அப்படின்னு அந்த கண்டிப்பாக இந்த. ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் நடத்திட்டு வந்தார். அதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஏன்னா அதுக்காக இந்த இஸ்லாமிய எப்படி உண்டாச்சுன்றது நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இதில் என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த 2 பெண்கள் இப்போ இந்த விஷயத்துக்கு வந்துடும். இந்த ஆதாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா தான் மேலே வந்து குற்ற சுமத்து என்ன பண்ணுறான், தான் மனைவி மேலே சுமத்துறான். ஆனால் பிந்தின ஆதாம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர்.
வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எதற்காக மாம்சமாய் மனுஷனாய் இந்த உலகத்தில் பிறந்தார், இந்த உலகத்தில் ஏன் அவர் அவதரித்தார் என்பதுக்கு தான் இன்றைக்கி நம்ம மைய கருத்தாக நம்ம விஷயத்தை பார்க்க போகிறோம். எதுக்காக ஆண்டவர் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வரணும், எதுக்காக வரணும், எதுக்காக அவர் பிறக்கணும்? ஏன் இயேசு கிறிஸ்டியானிட்டியை பெருசாகணுமா? இயேசு அப்படிலாம் இந்த நோக்கமே கிடையாதுங்க. இயேசு ஒரே ஒரு நோக்கம்தான். இயேசு உலகம் ரெண்டாக பிரிக்கப்படுது, கிமு கிபி. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அப்புறம். இது ரெண்டு காரியங்களும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவம் தலைமுறையாய் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. வேதாகம் சொல்லுது, நாம் எல்லாரும் பாவத்திலே பிறந்தோம். பாவம் செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து இந்த உலகத்தில் பாவமே செய்யாத ஒரு மனுஷன் கூட கிடையாது. முன்னாடி இருந்த எல்லாருமே நம்ம சொல்கிற மூப்பிதாக்களை சொல்லக்கூடிய ஆபிரகாம், ஈசா எல்லாருமே பாவம் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டு பாவத்தை விட்டு மனம் மாறினார்கள், மனம் திரும்பினார்கள், மனம் வருந்தினார்கள், மனம் திருந்தினார்கள், மனம் மாறினார்கள். அதுக்கப்புறம் பாவம் செய்யலை. ஆனால் பாவம் செய்ய இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. அப்போ பாவம் மனுஷனுக்குள்ளே என்ன பண்ணுறான்? இந்த பாவத்தை உண்டாக்குறது எல்லாருக்குமே தெரியும். சாத்தான் எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் உண்டாக்குனா எல்லாருமே பாவத்தில் அடிமையாகிட்டான். அப்போ பாவம் செய்யும் போது இந்த பாவம் எங்கே சேரும்? ஒரு மனுஷன் செய்கிற பாவம் நிறைய பாவங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். நம்மளை கொலை பண்ணுறது பாவம், திருடுறது பாவம், ஏமாத்துறது பாவம், மந்திரம் பண்ணுறது பாவம், சபிக்கிறது பாவம், விபச்சாரம் பாவம், எல்லாமே பாவம் சொல்லலாம். பொய் சொல்கிறதும் பாவம். முதல்ல அந்த உலகத்தில் ஒரு பாவம் உண்டாக்கப்பட்டது அப்படின்னா அது பொய்யினும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறவன் யார்? சாத்தான். ஸோ பொய் சொல்லாதவங்க கூட இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. சின்ன பிள்ளைங்க கூட பொய் சொல்லும். அப்போ பாவம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த பாவம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த சரீரத்தினுடைய வெளிச்சம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண். இந்த பாவம் நம்ம செய்கிற பாவம் ஒன்று கண் வழியாக நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே போய், ஏன்னா கண் மூலியமாக தான் எல்லாம் பாவம் செய்கிறது. ரெண்டாவது நாக்கு, இந்த பொய் பேசுறது, பெருமையாக பேசுறது, சபிக்கிறது, பொய் சத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் மாயமானம் பேசுறது எல்லாமே எது? நாக்கு. இன்னொன்று இந்த கண். இந்த ரெண்டு மூலியமாக பாவம் நம்மளுக்குள்ளே எங்கெங்க இருக்குது பாவம் அப்படின்னா, வேதாகம் சொல்லுது நம்ம பாவம் எங்கே சேரும் அப்படின்னா நம்மளுடைய உயிரில் கலந்துரும். எங்கே கலந்துரும்? உயிர். மனுஷனோட உயிர் எங்கே இருக்குது? எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம சத்தியத்தை அறிஞ்சவங்களுக்கு தெரியும். நான் புறஜாதியாருக்கு சொல்கிறேன், உயிர் எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் இருதயத்தில் தாங்க லேப்டாப்னு அடிக்குதுங்க. இறுதி நினைச்சுன்னா உயிர் நின்றும். அப்போ இருதயத்தில் தான் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்லுவாங்க. புறஜாதியார் எல்லாருமே, டாக்டர் கூட அதை தான் சொல்லுவாங்க. ரொம்ப தேறின டாக்டர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க, இல்லை ஹார்ட்டில் தாங்க ஹார்ட் பீட் நின்றுச்சு அப்படின்னா உயிர் நின்றும். ஆனால் உயிர் இதயத்தில் இல்லைங்க, மனுஷனுடைய ரத்தத்தில் இருக்குது. அவனோட ரத்தம் தான் உயிர், அவனோட ரத்தம் தான் உயிர். அந்த சொல்கிற உன்னுடைய ரத்தத்தில் தான் உன்னோட உயிர் இருக்குது. அந்த ரத்தத்தில் போய் அந்த பாவம் கலந்துடும். அவன் ரத்தத்தில் பாவம் கலந்துடும். சரி, இவன் ரத்தத்தில் இருக்கிற பாவம் ஏதோ கையில் காலில் இருந்தால் கூட அவன் என்ன பண்ணிடலாம், அது ஏதாவது பண்ணிடலாம். அவன் ரத்தத்தில் இருக்கிற பாவம் எல்லாத்துலேயுமே ரத்தம் இருக்குது. அப்போது அவன் பாவம், ரத்தத்தில் இருக்கிற பாவம் எப்படி மன்னிக்கப்படணும், எப்படி இந்த ரத்தத்தில் பாவம் நம்மளை விட்டு வெளியில் போகணுன்றதுக்காக மனுஷன் நிறைய காரியங்கள் செய்கிறான், பரிகாரங்கள் செய்கிறான். இப்போ இந்துக்கள் சகோதரி என்ன பண்ணுவாங்க, தான் ரத்தத்தில் இருக்கிற பாவத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தன்னோட குலதெய்வத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு கோழி இல்லைன்னா ஒரு ஆடு வாங்கி என்ன பண்ணுவாங்க, அங்கே பலி செலுத்தி அங்கே என்ன பண்ணுவாங்க, ரத்தத்தெல்லாம் ஊற்றிட்டு அவன் வேண்டுவான். என்ன வேணுமா, எங்கள் மேலே இருக்கிற தோஷத்தெல்லாம் நீக்குங்க, எங்கள் மேலே இருக்கிற சாபத்தெல்லாம் நீக்குங்க, எங்களுக்கு யாரெல்லாம் மந்திரம் பண்ணுறாங்க அதெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு அவன் வேண்டுவான். அவனுடைய இதில் என்ன பண்ணுவான்னா, அந்த ரத்தத்தை ஊற்றிட்டு கோழியை கூட அங்கே போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா கோழி நீங்கள் 250 ரூபா 300 ரூபா தான், அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் ஆடுலாம் பார்த்தீங்கன்னா போட்டு வரவே மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ஆடு 15,000 20,000 ஆகுது. யாருன்னா போட்டு வருவாங்களோ, சும்மா அப்படி போட்டோன்னே யாரும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்போ ஒன்று என்ன பண்ணுவாங்க, குடும்பமாக போகிறது, குடும்பமாக போய் அங்கேயே கடா வெட்டி சாப்பிட்றது, இல்லைன்னா வீட்டுக்காவது எடுத்துன்னு சாப்பிட்றது. இந்த பரிகாரம் இவங்க பண்ண ஆரம்பித்தான். சத்தத்தை சிந்த. அப்புறம் இப்போ இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்கன்னா பக்ரீத் நாளில் பார்த்தீங்கன்னா இந்த குர்பானின்னு சொல்லுவாங்க. இந்த குர்பானின்னா என்னென்னா, இது எல்லாரும் சேர்த்து, இப்போ நான் தனியாகவும் பலி செலுத்தலாம், எல்லாரும் சேர்த்தும் பலி செலுத்தலாம். நான் ஒரு மாடுலாம் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபா வரும். ஒருத்தர் 25,000 ரூபா கொடுத்தனா பண்ண மாட்டாங்க, பலி செலுத்த மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 பேரை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்ரீத் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்தி அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க. அவங்க கேட்பான், எதுக்கு அங்கே ரத்தம் சிந்துறான், ரத்த சிந்துதல் பண்ணுறான், எதுக்காக இந்த மிருக ஜீவன் ரத்தம் சிந்துறாங்க அப்படின்னா, மிருக ஜீவன்கள் எங்கேயாவது பாவம் செஞ்சுக்குதா? கிடையாது. மிருக ஜீவன்கள் பாவம் செய்யாது, அது பாவம் தெரியாது.
பாவம் தெரியாத, பாவம் செய்யாத ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பாவமே செய்யாத ஒரு மிருக ஜீவன்கள் தான். அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுடைய ரத்தத்தில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படணும், இவனுடைய ஜீவன், இவனுடைய ஆத்துமா ரட்சிக்க பாவத்திலிருந்து விலகணுன்றதுக்காக பாவமே செய்யாத அந்த மிருக ஜீவனுடைய ரத்தத்தை கடவுளுக்கு என்ன பண்ணுறான், காணிக்கையாக கொடுத்து, கடவுளே நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக இந்த மிருகத்துடைய ரத்தத்தை என்ன பண்ணீங்க, காணிக்கையாக எடுத்துட்டு என் ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை மன்னிச்சிடுங்க. சரி, மன்னிப்பு கேட்குறான். திரும்ப என்ன பண்ணுறான், பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடுவான். திரும்ப என்ன பண்ணுவான், பாவம் செய்வான். திரும்ப அடுத்த வருஷம் வரும், திரும்ப பலி செலுத்துவான். திரும்ப அடுத்த வருஷம் வரும், திரும்ப பலி செலுத்துவான். தொடர்ந்து பலி செலுத்திட்டே இருப்பான். காரணம் என்ன தெரியுமா, இவனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான் மனுஷன், சரி மிருக ஜீவன் ரத்தத்தெல்லாம் கொடுத்தோமே, இதான் நிறைய இருக்குது, இது கடவுள் கூட அங்கீகாரம். அப்போ அவனுக்குள்ளே போராட்டம் நிறைய இருக்குது. சரி, வேற என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா போயிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் ரத்தத்தை சிந்த ஆரம்பித்தான். செகண்ட் ஸ்டெப், ரொம்ப தீவிர பக்தி. இது தீவிர பக்தி என்ன பண்ணிட்டான்னா, இவன் ரத்தத்தை சிந்த ஆரம்பித்தான். எப்படி, நெருப்பு மிதிப்பான். நெருப்பு மிதிச்சா என்ன வரும், காலில் கொப்பளம் ரத்தம் வரும். சரி, அப்புறம் என்ன பண்ணுறான், உடம்பு ஃபுல்லாக அலை குத்துவான். எங்கே அதெல்லாம் பார்த்துருக்குறேன், உடம்புல ஒரு இடத்துக்குள்ள கேப்பே கிடையாது, அப்படிலாம் குத்திட்டுலாம் பாரு. அவ்வளோ பக்தியோட, அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணுவான், எப்படியாவது இந்த கடவுள் வந்து என் பாவத்தை மன்னிச்சிடுவா, என் சூழ்நிலையை மாற்றிடுவார், என் வாழ்க்கையை மாற்றிடுவார், எப்படி என்னை எப்படியாவது மேலே கொண்டு வந்துடுவான்னு சொல்லிட்டு பக்தி வைராக்கியமாக என்ன பண்ணுறான். அவனு ரத்தத்தை பார்த்தீங்கன்னா சொத்தும் அப்படியே ரத்தம் கதகன்னு இருக்கும், பார்த்தீங்கன்னா நெருப்பு அப்படியே போவான். இன்னும் கொடுமை என்னன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க, சரி இவனாவது பரவாயில்ல, பெரிய ஆள், இந்த சின்ன பிள்ளைங்களாம் போய் மிதிக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் குத்தி அந்த பிள்ளைகளுக்கு என்ன தெரியும், பிள்ளைகள் பாவம் செய்ய, அந்த பிள்ளைக்கு பாவம் அறிஞ்சிருக்காது. ஆனால் அந்த பிள்ளைக்கு எனக்கு பாவம்னா அவனா கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு அவன் செஞ்சால் அது பாவம், ஆனால் தலைமுறையாக வந்து அது சாபம். இந்த பாவம் சாபத்தினால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் என்ன பண்ணான், நெருப்பு மிதித்து காலில் கொப்பளம் ரத்தம் வருது, உடம்புல அலை குத்துறான், ரத்தம் வருது, மலை மேலே ஏறுறான், முட்டியில் கீழே விழுறான், காலில் கொப்பளம் ரத்தம், இப்படி உடம்பு ஃபுல்லாக ரத்தத்தை சிந்தி, கடவுளே என் பாவத்தை மன்னிச்சிடு. திரும்ப என்ன பண்ணுறான், பாவம் செய்வேன். ஏன்னா பக்தி நெருப்பு விதிச்சு காலில் ஒரு 10 நாள் என்ன பண்ணுவான், வெளியே போகாமல் இருப்பான். கால் நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான், நிறைய நான் சொல்ல விரும்பலை, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மாலெலாம் போடுவாங்க, அப்படியே பார்த்தா பக்தியாக இருப்பாங்க, அப்படியே காலில் குளிக்கிறது, சாயந்தரம் குளிக்கிறது, அப்படியே பார்த்தா இவங்களை என்னடா இப்படிக்கிறாங்களே அப்படின்ட்டு. அங்கே போய் அப்படி முஷ்ட உடனே ஆள் தான், உடனே மொத்தம் எத்தனை நாளுக்கு கேப் இருக்குதோ அத்தனை நாளுக்கு சேர்த்து என்ன பண்ணுறாங்க, பாவத்தை மொத்தமாக ஒரு 15 நாள் நம்ம பாவமே செய்யலப்பா, சேர்த்து 15 பாவத்தையும் ஒன்றா செஞ்சிடும் ஒரே நாளில். பார்த்தாங்க, நான் நிறைய கேள்விப்படுவேன், அங்கே இறங்கி உடனே அந்த முடிச்ச செகண்ட் எப்படா முடியும், ஏன்னா அவனால் பாவம் செய்ய இருக்க முடியாது. ஏன்னா ஒருவன் பாவம் செய்திருந்தா அப்படின்னா, நான் சத்தியமாக சொல்லுவேன், ஒருவன் பாவம் அவனுக்குள்ளே வந்தது அப்படின்னா, அது அவன் 1000 பாவம் பண்ணிட்டோம், அதாவது ஒரு பாவம் அவனுக்குள்ளே வந்தது அப்படின்னா, அவனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு கட்டாயிடும். இது புறஜாதியாருக்கு மாத்திரம் அல்லங்க, சத்தியத்தை அறிந்த ரட்சிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க கூட பாவம் செய்துட்டு அவங்களால சபைக்கு வர முடியும், அவங்களால துதிக்க முடியும், அவங்களால வேதாகம் வாசிக்க முடியும், அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட சத்தியத்தை கூட சுவிசேஷங்களை சொல்ல முடியும். ஆனால் ஒருவனுக்குள்ளே பாவம் இருந்து இந்த மன்னிக்க பெறலை, அந்த பாவத்தை அறியல, சத்தியத்தை அறிகிற அறிவு அறியல, பாவம் தனக்குள்ளே இருக்குது அவன் சோதித்து பார்க்கல, பாவத்து ரத்தத்தினால அவன் கழுவப்படலை அப்படின்னா, அவனுடைய ஜெபங்களும் அவனுடைய எந்த காரியம் ஆண்டவருக்கு செய்தாலும் அது எதுவுமே வாய்க்காது. அப்படியே மாயமாலமாக வெளியில் மனுஷ முகத்தை பார்க்குறான். முகத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும், அப்படி உருவத்தை ஐயோ ரொம்ப நல்லா இருக்கிறாருங்க, பளபளப்பாக இருக்காரு, நல்லா இருக்காங்களே, இவங்களை பார்த்தா ரொம்ப பக்தியாக இருப்பாங்க போல இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் எதை பார்க்குறாரு, நம்ம இதயத்தை பார்க்குறாரு. ஸோ நம்மளை சோதித்து அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பாவத்துக்கு இப்போ என்ன பண்ணுறான், அவன் ரத்தத்தெல்லாம் சிந்த ஆரம்பிச்சிட்டான். சரி, என்னங்க நீங்கள் பார்த்தாலும் வந்து புறஜாதியாக சொல்கிறீங்க, இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளே வருவோம். இந்த ரோமன் கத்தோலிக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த பலி செலுத்துறதுலாம் எதுவுமே கிடையாது. அங்கே போய் சாப்பிடுவாங்க, அது வேற, ஆனால் பலி செலுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. சரி, என்ன பண்ணுறதுன்னா நடந்து போவான் பாருங்க. இங்கேருந்து நானும் அந்த இதில் பின்புறத்தில் தான் வந்தவன், இங்கேருந்து நடப்பான் பாருங்க, நடந்து போயிட்டே இருப்பான், 10 நாளாக நடந்து போவான், காலில் கொப்பளம் வரும், உடம்பு ஃபுல்லாக ரத்தம் வரும். அப்படியே இன்னொரு கொடுமையான விஷயம், நான் தைரியமாக சொல்கிறேன், நான் பல வருஷமாக அதை பண்ணேன். எப்படின்னா, இந்த புது வேளாங்கண்ணிலேருந்து பழைய வேளாங்கண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், மண் இருக்கும் ஃபுல்லாக,
அப்படியே எங்கள் முட்டிக்கால் போட்டோம், அப்படியே அந்த போடு அப்படியே அந்த இதை சொல்லிட்டு வந்தோம்னா அந்த எல்லாம் அப்படியே டயர்டு தொப்புன்னு கேர் ஆகிடுவாங்க. ஆனால் அப்பவும் பாரு பக்தி வைராக்கியனா அப்படியே போட்டு தண்ணி ஜூஸு எல்லாத்தையும் குடிப்பாங்க. எனர்ஜி வரத்துக்கு நடுவில் கொஞ்சம் நின்றுவாங்க, கொஞ்சம் உட்காந்துருவாங்க. பாருங்க, இது அது உண்மையாகவே அவங்கள பார்த்து நான் பரிகாசம் பண்ணல, கிண்டல் பண்ணல. ரொம்ப துக்கமாக இருக்குது, ரொம்ப துக்கமாக இருக்குது. ஏன்னா அவன் பக்தி உண்மையாக சொன்னால் அவனோட பக்தி வைராக்கியத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவர்கள் கூட அப்படி பக்தி வைராக்கியம், ரட்சிக்கப்பட்டும் கூட அவ்வளோ பயபக்தியோடு இருக்கிறாங்க, பக்தி வைராக்கியமாக இருக்கிறாங்க பார்த்தா கிடையாது. ரொம்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர்லாம் அப்படியே சர்ச்சுக்கு அப்படியே வருது, அப்படியே ஆண்டவர் வார்த்தையை கேட்குறது, அப்படியே சர்ச்சில் உட்காருது, அப்படியே மேலோட்டமாக. ஆனால் அவனோட பக்தி வைராக்கியம் பாருங்கள், உடம்புல அந்த ரத்தம் ஊற்றுனா கூட என்ன பண்ணுறான், அந்த பரிகாரத்தை செய்து தான் முடிக்கிறான். முட்டி வலிக்குது இல்லை, அங்கே போய் தான் ஏஞ்சிப்பேன், நான் அங்கே போய் தான் ஏஞ்சிப்பேன் அப்படி சொல்லி அவனோட பக்தி வைராக்கியத்தை பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே வரான். ஸோ கிறிஸ்துவர் என்ன பண்ணால், இந்த ரத்தம் அங்கே போய் ஏஞ்சி பார்த்தா முட்டி ஃபுல்லாக ரத்தம். சரி, இவங்களாம் எதுக்காக அப்படின்னா, இவன் ரத்தத்தை ஏன் சிந்துறான் அப்படின்னா, இவன் ரத்தத்தில் இருக்கிற பாவம் மன்னிக்கு. இவன் ரத்த மொத்தம் சரி, அவன் ரத்தத்தை மிருக ஜீவன் ரத்தம்னா ஏதோ ரத்தம் காசு வாங்கி என்ன பண்ணுறான், அதை பழிவுதான். கடவுள் இறக்க பண்ணுவதுக்காக அவன் ரத்தத்தை சிந்தும்போது இறக்கப்படுவார், அப்படியே மனம் துருகுவார், எப்படியா நம்ம பாவத்திலேருந்து நம்மளை காப்பாற்றுவார் சொல்லி புறஜாதியாருடைய தயவனை என்ன பண்ணுறான், நம்பின்னு பண்ணுறான். ஆனால் அப்போவும் பாவம் அவனால் செய்ய முடியல. காரணம் என்னன்னா, பாவத்தை உண்டாக்கினவன் பிசாசை எந்த மனுஷனும் எதிர்த்து நின்னும் சரி, இல்லை காசு குத்தோ சரி, எது பண்ணாலும் சரிங்க, அவனால் பிசாசை ஜெயிக்கவே முடியாது. அவனால் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. பாவத்தை அவனை விட்டு நான் நீ பாவமே செய்யலை. இந்த குடிக்கிறவங்களாம் பார்த்தா சொல்லுவான், காலைல நான் நீ குடிக்கவே கூடாது, இன்னைக்கு குடிக்கவே கூடாதுன்னுவான். ஆனால் ஒரு நாள் கூட அவனால் இருக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுறான், குடிச்சதுக்கப்புறம் ஐயோ நாளைக்கு நம்ம குடிக்கூடாது. ஏன்னா அவனால் சொல்ல முடியாது. பாவம் செய்து மன்னிப்பு கேட்குறது தான் மனுஷனுடைய இயல்பாக மாறிச்சு. ஏன்னா பாவத்தில் மனுஷன் அடிமையாகிட்டான், அவனுடைய ஆத்துமா அடிமையாயிடுச்சு. இந்த பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பாவம் செய்யறதுனால தான் என்ன பண்ணுறான், பிசாசுனுடைய ஆளுகைக்குள்ளே வந்துடுறான். பூமியின் அடியிலேருந்து பிசாசு ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். இந்த பாவம் அவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் எந்த காரியம் நடந்தாலும் பாருங்களேன், இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அவனுக்குள்ளே பாவம் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இல்லை, பாவம் இருக்குது. கஷ்டம், கடன், வியாதி, எது வேலை இல்லை, பிஸ்னஸ் லாஸ், எது எடுத்தாலும் நீங்கள் எதை வேணாலும் யோசிச்சு பாருங்களேன். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா உபோத்திரத்துக்கும் மூலதனமாக இருக்கக்கூடியது என்ன தெரியுமாங்க, அவன் செய்கிற பாவம். அவன் மாத்திரம் பாவம் இல்லாமல் பாவம், அதான் புறஜாதியார் சொல்கிறேன், அவன் மட்டும் பாவம் செய்யாமல் இருந்தால் அவனுக்கு அது கெட்ட காரியங்கள் நடந்திருக்காது. ஆனால் அவனுக்கு பாவம் வந்த உடனே அவன் அழகாக அவன் யாரோட பிள்ளை ஆகிட்டான், பிசாசுடைய பிள்ளை ஆகிட்டான். அதனால பார்த்தீங்க அப்படின்னா அவன் அடிமையாக ஆகிட்டான். அப்போது அந்த பாவம், இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், இப்போ மிருகஜீவன் ரத்தத்தை கொடுத்தான், அதுக்கப்புறம் அவன் ரத்தத்தை சிந்தினா பாவம் செய்ய முடியல. ஸோ அப்போ அவன் பாவத்தினுடைய சம்பளம் மரணம். 1000 கொலை பண்ணுறவனும் பாவி தாங்க, 1000 கொலை பண்ணுறவனும் பாவி தான், ஒரே ஒரு சின்ன பொய் சொல்கிறவனும் பாவி தான். சரி, பொய் கூட சுச்சுவேஷன் வரும், பொய் கூட ஒரு சூழ்நிலை வந்தால் சும்மா போய் யாருன்னா பொய் சொல்ல முடியுமா, முடியாது. ஏதோ யாராவது சொல்லுவாங்க, கேட்பாங்க, இல்லைப்பா ஏதோ பொய் சொல்லுவான். ஆனால் பொய்யோடு ரொம்ப ஈஸியான பாவம்லாம் இப்போ கொண்டு வந்துட்டான். என்ன பாவம் அப்படின்னா, 2 பாவம் ரொம்ப ஈஸி. இது சந்தர்ப்ப சூழ்நிலை வரவே தேவை கிடையாது. ஒன்று கசப்பு, சும்மா யாராவது நம்மளை ஏதாவது பேசிட்டா அவங்க மேலே கசப்பு, அதோடய பேசவே மாட்டாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. ஒன்று கசப்பு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இச்சையான பாவம். ஸோ இந்த 2 பாவம் ரொம்ப இது யாருக்குமே தெரியாது. ஈஸியாக அந்த பாவத்தில் இன்றைக்கி அடிமையாயிடுறாங்க. அப்போது 100 கொலை பண்ணாலும் தண்டனைங்க, 100 கொலை பண்ணால் தண்டனை அது தூக்கு, 1 கொலை பண்ணாலும் தண்டனை தூக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அந்த பாவம் அவனுக்குள்ளே, நான் பாவத்தை மனுஷன் அப்போ நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன், திரும்ப மண்ணுக்கே போகிறான். சில பேர் பொதிச்சிருவாங்க, சில பேரை எரிச்சிருவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஆத்துமா அழியாது. இந்த ஆத்மா பாவத்தோடு மறிக்குது அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது பூமி, நான் புறஜாதியாரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது அந்த ஆத்மா பூமியின் அடியில், பாதாளத்தில், சாத்தான் இருக்கிற இடத்துல, பூமிக்கு அடியில் எல்லாருக்கும் தெரியும், பற்கடிப்பு, எல்லாம் பிசாசு கிரியைகள், எல்லாம் ஆவிகள்லாம் இருக்குது தெரியும். ஆனால் பூமிக்கு அடியில் ஒரு கடல் இருக்குது, கந்தக கடல். அந்த ஆத்மா அதில் வெந்து கொண்டே இருக்கும். அந்த ஆத்மா சொல்லுது, அந்த ஆத்மா தன்னுடைய முந்தின வாழ்க்கையை குறித்து, தான் செய்த பாவங்களை குறித்து எங்கே கதறி அழுமா, பாதாளத்தில், அந்த அக்கினி கடல்ல. ஐயோ நான் இப்படி கொலை செய்தனே, இப்படி திருடினே, இப்படி ஏமாத்தினே, இப்படி மந்திரம் பண்ணனே, இப்படி சூனியம் பண்ணனே அப்படின்னு சொல்லி எங்கே போய் கதறுமா, பாதாளத்தினுடைய அக்னி கடல்ல. ஸோ அப்போது இப்படி மனுஷன் இருக்கிறான். சரி, அப்புறம் நான் இப்போ மனுஷனோட ரத்தத்தெல்லாம் வெளியேற்றுருவோம். ரத்தத்தெல்லாம் வெளியேற்றுட்டா மனுஷன் ஆகிடுவான், செத்துருவான்.
உடம்புல அப்போ பார்த்தீங்க எங்கே பார்த்து தெரியும், ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் ரத்தம் ஏற்றிட்டே தான் ஆப்ரேஷன் பண்ணுவான். ஏன்னா ரத்தம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். ரத்தம் வெளியில் கொஞ்சம் கம்மியான கூட ஆகிடும், போயிடும். அப்போது அவன் ரத்தத்தில் அவனா பண்ண மொத்த ரத்தத்தை தான் அவன் இறந்து போயிடுவான். அப்போது அவன் ரத்தத்தில் இருக்கிற பாவம் ரத்தத்தையும் எடுக்கக்கூடாது, ஆனால் ரத்தத்தில் இருக்கிற பாவம் மன்னிக்கப்படணும். இங்கே தாங்க பிந்தின ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் மனுஷனா இந்த உலகத்துக்கு அவதரித்து பிறந்ததுக்கு காரணம் தெரியுமா? ஒரு பரிசுத்த எந்த ஒரு பாவம், ஒரு மிருக ஜீவனால ஒரு பாவம் மன்னிப்பு கிடையாது. மிருகஜீவன் ரத்தத்தினால ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்காது. எந்த பரிகாரத்தினால ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்காது. எந்த காசு கொடுத்தாலும் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. யார்கிட்ட போனாலும், எந்த மந்திரம் பண்ணாலும் பாவம் மன்னிக்க முடியாது. இல்லை எந்த அதிபர்கிட்ட போனாலும் எந்த பாவம் மன்னிக்க முடியாது. ஆனால் இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ரத்தம் வேணும். அது ஒரு மனுஷ ரத்தம் வேணும். இன்னைக்கு யாருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இதுன்னா அவன் ரத்தத்தை எந்த மிருகஜீவன் ரத்தம் எதுனா பொழிச்சுப்பானா? ஆடு மாடு ரத்தம், சிங்கம், இல்லை காட்டிலேருந்து கொண்டு வந்த புலி, யார் ரத்தம் வேணும்? மனுஷ ரத்தம். அப்போ மனுஷ ரத்தம் வேணும். ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷ ரத்தம் தான் ரத்தம், பாவ ரத்தம். அவன் மனுஷனாய் இந்த உலகத்தில் ஒரு தெய்வன் எதுக்காக வந்த? மனுஷ ரத்தத்தோடு மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன், பாவமே செய்யாதவர், பாவத்தை மேற்கொண்டவர், பரிசுத்தம் உள்ள தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். அவதரித்து எதுக்கு? ஒரே ஒரு ரீசன் தாங்க, ஒரே ஒரு காரணம் தான். அவர் இந்த உலகத்தில் வந்து நான் 100 வயசு வாழணும், இந்த உலகத்தில் நான் பெரிய ராஜாவாக இருக்கணும், இந்த உலகத்தில் நான் பெரிய என்ன தான் எல்லாருமே வணங்கணும், என்ன தான் எனக்கு பெரிய சர்ச்சு கட்டணும் அப்படின்லாம் அவர் நினைக்கலைங்க. சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்து, சாதாரண ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் ஒரு கார்பெண்டர் வேலையை செஞ்சு 30 வயசு கடந்த உடனே தன்னுடைய வேலையை ஆரம்பித்து போய் அவர் செய்த ஊழியத்தில் அநேகர்களுக்கு எல்லாம் தெரியும். மருத்துவர்களை உயிரோடு எழுப்பி, குஷ்டரோகிகளையோ எல்லா பலவீனத்து காலத்தையும் உண்டாக்கி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே தான் முந்தின ஆதாம் என்ன பண்ணா, தன் மேலே ஒரு குற்றம் வரும்போது அடுத்தவங்க மேலே குற்றம் சுமத்தினா. ஆனால் பிந்தின ஆதாம் நம்ம மேலே இருக்கிற குற்றத்துக்காக அவர் என்ன பண்ணார்? அந்த குற்றத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மளுடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், நம்ம துணிகரமான பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நம்ம திரும்ப திரும்ப செய்த பாவங்களை ஏற்றுக்கொண்டார். நம்ம எத்தனை வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சென்ன முடியாத பாவங்களை, எப்படிப்பட்ட கொடுமையான பாவங்களை. ஒரே ஒரு காரியத்தை மாற்ற சொல்கிறேன். ஒரு தீவிரவாதி பாம்பு வச்சு சாவடிக்கிறான், துணியை பேரை சாவடிக்கிறான். ஆனால் அவன் சாவடிக்கும் போது கூட அவங்ககிட்ட கூட இறக்கமாக இருக்கிறார். அவங்க சொல்லப்பா, நீ பாவம் 100 பேருக்கு பாம்பு வச்சு சாவச்சிருக்கிற, இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், நீ தண்டனை அனுபவிக்கணும், நீ ஆனால் அந்த 100 பேரை நீ சாவடிச்ச அந்த பாவம் இருக்குதுல்ல, அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த பாவத்துக்கான தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன். இனி பாவம் செய்ய யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ 303 கோடி தெய்வம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த தெய்வமாவது நான் உன் பாவத்துக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏன் தெய்வத்து அதெல்லாம் சிலைகள், அதை கூட விட்டுருங்க, நான் அதை கூட பேசலை. ஏன் நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், எங்கள் அப்பா அம்மா போய் தண்டனை ஏற்றுப்பாங்களா? எங்கள் அண்ணன் தம்பிங்க போய் ஏற்றுப்பாங்களா? என் மனைவி ஏற்றுப்பாங்களா? என் பிள்ளைகள், நான் பெற்ற பிள்ளைகள் போய் ஏற்றுக்குமா? நண்பர் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஒரு கொலை தண்டனை கூட வேணாங்க, ஒரு 2 நாள் போய் ஜெயிலில் இருக்க சொன்னால் கூட இருக்க முடியாது. நீ போய் உனக்காக நான் ஏன் போயிருக்கணும்? யோசித்து பாருங்க. ஆனால் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்மளுடைய அவர் என்ன பண்ணார்? ஏற்றுக்கொண்டு, எப்படி ஏற்றுக்கொண்டார் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் என்ன பண்ணார்னா, மொத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணார்? பாவமானார். பாவத்துக்கு எப்படி தண்டனை கொடுத்தார்? எப்படி நம்ம பாவத்திலலாம் செய்ததுனால பிசாசு நம்ம என்ன பண்ணுறான்? ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். அவன் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறான்? உண்மையாகவே ஒரு பாவம் செய்கிறவனுக்கு எஜமான் யாருன்னா பிசாசு. இப்போ பிசாசு கிட்ட போய் ஒருத்தனை வாங்கணும். இப்போ டேனியல் பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் போய் என்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து அந்த பிசாசு கிட்ட என்னை வாங்கணுன்றதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் போய் நீ அவனை விடுதலை என்ன அப்படிலாம் கொடுக்கலங்க. என்ன பண்ணார் தெரியுமா? அதை விலை கிரயம்னா அது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு இது வச்சிங்களேன், ஒரு பொருள் கொடுத்தா ஒரு பொருள் வாங்க முடியும். ஒரு இடம் வாங்கினா என்ன பண்ணோம்? ஒரு காசு கொடுத்தா சும்மா யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். அப்போது விலை கிரயமாய் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை மொத்தத்தையும் செஞ்சினாருங்க. உச்சன் தலையிலேருந்து உள்ளங்கால் வரை எல்லா மொத்த ரத்தமும் அவரோட சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, 3 மணிக்கு அவரோட விழாவில் குத்தும்போது அதுலேருந்து ரத்தம் வரலாம் வந்துச்சு, தண்ணி தான் வந்தது. உடம்புல 39 அடிகள் அடிக்கிறாங்க. அந்த வாரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணிகள் முள்ளுங்கள் இருக்குது. அடிச்சு எடுக்கும் போது சதைகள் எல்லாம் கிழிச்சு தொங்குது.
ஆணியில் 6 இன்ச் ஆணினால இந்த 2 கைகளில் அடிக்கும் போது, நரம்புகளில் இந்த 2 கால்களை சேர்த்து அடிக்கும் போது எலும்புகள் நரம்புகள் உடைக்கப்படுது. ஒரு விரல் சைஸ் இருக்கக்கூடிய அந்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த முள்ளை வச்சு மூளையில் அந்த தலையில் வச்சு அழுத்தும் போது அந்த முள்ளு மூளையில் குத்துது. அவர் முகத்தில் காரி துப்புறாங்க, சகிக்கிறார். அவர் உடம்புல இருக்கிற எல்லாருடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க, சகிக்கிறார். பேய்களின் தலைவன் சொல்கிறாங்க, சகிக்கிறார். ஆனால் நம்மளை யாராவது ஒரு வார்த்தை ரட்சிக்கப்பட்டவங்க அங்கே இருக்கிற நம்மளை தான் சேர்த்து சொல்லலாம். நம்ம சகோதரர் எல்லாம் நம்மளை என்ன சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம நல்லா ஆண்டவர் வார்த்தை கேட்குறோம், ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். ஆனால் யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னா பொறுக்க முடியல, தப்பு என்ன பண்ணிடுவோம், மாம்சத்தான் மாறிடும். ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். ஒரு வாட்டி நானும் பதர் எனக்கு தெரியும், ஒரு காரியத்துக்காக போகிறேன். எந்த காரியம்னு சொல்ல விரும்பல. அவர் போகும்போதே சொல்கிறார், பதர் பொறுமையாக பேசு, பதர் பொறுமையாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 வாட்டி இங்கேருந்து கூப்பிட்டு போகிறார். நானும் சரி பதர், நான் பொறுமையாக தான் பேசுகிறேன் பதர், வாங்க பதர்னு சொல்லிட்டு நம்ம போய் பேசுகிறோம். அவர் பார்த்தா அந்த பெரிய அமைச்சர். அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் பண்ணுறோம், போய் பேசுகிறோம். அந்த சம்பவத்தில் எனக்கு நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பண்ணுற காரியங்கள்லாம் பார்த்தோன்னே என்னால் என்ன பண்ண முடியல. என்னடா நீ எவ்வளோ அப்போ கோவம் தானாக வந்துச்சு. அதான் நீ நானும் அப்பா பேசுவோம். அவனுக்கு அப்புறம் அந்த பாடி கார்டெலாம் பண்ணுறாங்க, அவனையும் பேசி அப்புறம் வெளில வந்து ஐயோ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளால் சகிக்க முடியலையே, நம்மளால் கொஞ்ச நேரம் கூட, ஒரு அரை மணி நேரம் கூட சகிக்க முடியலையே. ஆனால் யோசித்து பாருங்கள், எத்தனை அடி, எவ்வளோ அவமானம், காரி துப்பதான் சகிச்சு ஏற்றுக்கொண்டு, பாவங்களை ஏற்றுக்கொண்டு, மொத்த ரத்தத்தை சிந்தி நமக்காக விலை கிடைக்குமா ஒரு ஜீவனையும் கொடுத்தது. ரத்தத்தை மாத்திரம் இல்லைங்க, தன் ஜீவனை கொடுத்து இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சாத்தானுடைய கையிலேருந்து நம்மளை மீட்டுக்கொள்வதற்காக அவர் பட்ட கஷ்டம், அவர் பண்ண காரியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ரத்தம் எல்லாம் கொடுத்து விலை கிடைக்குமா நம்மளாம் பண்ணார், மீட்டு கொண்டார். அப்படிப்பட்ட இந்த இயேசு அவர் அதுக்காக தான் மனுஷன் அந்த உலகத்துக்கு வந்தார். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை நான் முன்னிலைப்படுத்தணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு காரியம் இங்கே கடைசி அந்த முடிச்சிடலாம். இப்போது பிந்தின ஆதாம் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு இயேசுவை இப்படி சாத்தானுடைய கையிலேருந்து மீட்டெடுத்து பாதாளத்துக்கு போக வேண்டிய நம்மளுடைய ஆத்மாவை மீட்டெடுத்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு இங்கே நிறைய சகோதரிகள் இருக்கிறாங்க. அதாவது நம்ம சகோதரன் சகோதரிக்கு அவங்களுக்கு தான் ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு தான் குழந்தை ஜீவனை கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் ஆண்டு ஜீவன் கிடையாது. நம்மளை உண்டாக்கி தான் நம்மளுக்கு அப்பா அம்மாவே உண்டு பண்ணார். நம்மளை உண்டாக்கி நம்மளுக்கு அப்பா அம்மாவை கொடுத்து, நம்மளுக்கு சகோதர சகோதரிகளை கொடுத்து, மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் பலன் இந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவனை கொடுத்து எல்லா தேவைகளையும் சந்தித்து அப்படி இலவசம் நம்ம ஏதாவது கொடுத்தோமா ஆண்டவருக்கு? நம்ம ஏதாவது பண்ணோமா? கை காலை ஏதாவது கொடுத்தோமா? ஏதாவது இவ்வளோ கொடுத்தது எதுவுமே ஆனால் இவ்வளோ இலவசமாக அவர்கிட்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் சாத்தானுடைய கையிலேருந்து மீட்டெடுத்த மாத்துமா இன்னைக்கு அவர் வந்தார் அப்படின்னா அவரோடு கூட நித்தியமாக வாழும்படியாக ஒரு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தையும் கிருபையும் கொடுத்த ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம இலவசமாக பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய காரியம் யோசித்து பாருங்க. இங்கே தான் அந்த காரியம் என்ன சொல்லுது அப்படின்னா, உன் வித்துக்கும் என் வித்துக்கும், இப்போ தான் நம்ம மெசேஜ்குள்ளே வரேன், உன் வித்துக்கும் என் வித்துக்கும் பகை உண்டாக்க வேணும்னா, உன் வித்து அப்படின்னா சாத்தானுடைய வித்துக்கள், பாவத்தில் இருக்கிற வித்துக்கள். பாவத்தில் இருக்கிற வித்துக்கள்னா வித்துக்கள் சாத்தானுடைய வித்துக்கள். நம்ம அதுக்குன்னு அப்படி சொல்லவில்லை, பாவத்தினுடைய வித்துக்களை வச்சுப்போம். அது எங்கே போகும்? அது பாவத்தினுடைய வித்துக்கள் மறிச்சு எங்கே போகும்? பாதாளத்துக்கு போகும். இப்படி. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வித்துக்கள், என் வித்து அப்படின்னா பாவத்தில் தான் பிறந்தோம், பாவம் செய்தோம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த ரத்தத்தினால நம் கழுவி சாத்தானுடைய கையிலேருந்து நம்ம மீட்கப்பட்டு நம்ம அவருடைய வித்தா மாறிட்டோம். இப்போ இயேசுவனுடைய வித்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாவத்தில் இருக்கிற இந்த பாவ வித்துக்கிட்ட போய் என்ன பண்ணோம், இந்த சுவிசேஷம் சொல்லும்போது, இந்த சுவிசேஷன் என்னங்க, உங்களை ஆண்டவர் எப்படி மீட்டெடுத்தார், உங்கள் பாவங்கள் எப்படி மன்னிச்சார், உங்களுக்கு செய்த நன்மைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் சுவிசேஷம் அறிவிக்கணும்னா ஒரே ஒரு விஷயந்தான். அந்த சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே யோசிச்சு நம்ம எப்படி நம்ம சுச்சுவேஷன் நம்ம சூழ்நிலாம் எப்படி இருந்தது, நம்ம வியாதியில் இருக்கும்போது நம்ம எப்படி குணமாக்குனாரு, நம்ம கஷ்டம் நம்மளுடைய பணம் இல்லாத போது நம்மளுக்கு எப்படி கொடுத்தாரு, நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி காப்பாற்றினாரு, நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் எப்படி போஷிச்சிட்டாரு, இந்த விஷயத்துக்கு நம்ம எப்படி நடத்தினார் சொல்லி ஒரே ஒரு 2 நிமிஷம் யோசித்தாலே போதும். அவர் செஞ்ச நன்மைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை சொன்னதாங்க சுவிசேஷம். வேறு எதுவுமே சுவிசேஷன்றது ஒன்றா கிடையாது. ஏதோ ஒரு கிளாஸோ இல்லை இதெல்லாம் டிகிரி பச்சவங்க தான் சொல்லணும், இல்லை பெரிய ஆட்கள் தான் சொல்லணும்லாம் கிடையாதுங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களுக்கு சொல்லலை அப்படின்னா அது பெரிய அது நம்ம மேலே விலப்பட்ட ஒரு கடமை.
ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26வது வசனம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவரானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். பாருங்க, இந்த ஊழியம் செய்தனால் என்ன நன்மைங்க, என்ன கிடைக்கும் எனக்கு? ஊழியம் செய்யறதும் ஒன்று நம்ம ஊழியம் செய்யணும், ஒன்று நம்மளால் ஊழியம் செய்ய முடியலன்னா ஊழியம் செய்கிறவராக இருக்கிறவங்க கிட்ட, ஐயா இந்த ஊழியம் செய்ய நான் தாங்குறேன், நீங்கள் போய் எனக்கு ஊழியம் செய்யுங்க ஐயான்னு சொல்லிட்டு தாங்கணும். ஊழியம் ஒன்று செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஊழியம் செய்ய அவங்க தாங்கணும். அதை மிஷனரிகளுக்கு கொடுக்கணும். அவங்க ஊழியம் செய்கிறாங்க, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டு ஆண்டவருக்காக என்ன பண்ணுறாங்க, துறப்பில் நின்று எத்தனையோ போராட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவங்கள தாங்கத்துக்கு முன் வரணும். அப்போது ஊழியம் செய்கிறவர்களை பிதாவானவர் கனப்படுத்துவார். ஊழியம் நம்ம மேலே விழப்பட்ட ஒரு கடமை. ஆண்டவரை கேட்பார், நான் உனக்கு எல்லாம் இலவசமாக கொடுத்தனே, ஆனால் நீ எனக்காக என்ன கொடுத்த? ஐயா நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஐயா நான் இது மாதிரி ஜெபம் பண்ணேன், நான் இப்படி பைபிள் வாசித்தேன். நான் கேட்குறேன், சர்ச்சுக்கு வரல, பைபிள் வாசிக்கல வச்சுக்கோங்க, ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், துதிக்குது, இதெல்லாம் பண்ணலன்னா யாருக்கு நஷ்டம்? நான் கேட்குறேன், ஓப்பனாகவே கேட்குறேன். இதெல்லாம் பண்ணல ஆண்டவருக்கு நஷ்டமா? கிடையாது. இதெல்லாம் நம்ம பண்ணுறதுனால அது நம்ம பண்ணால் நம்மளுக்கு தான் நன்மை. நம்ம பண்ணல அப்படின்னா இது யாருக்கு நஷ்டம்? நம்மளுக்கு தான் நஷ்டம். ஆனால் ஊழியம் செய்தா ஆண்டவருடைய வேலையை நம்ம செய்கிறோம். அது ஊழியன்றது பாரு. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி நான் வந்து ஆண்டவர் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நான் சொல்லுவேன், ஆண்டவரே என்னுடைய கூட வேலை செய்கிறதுக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவரே துணியோ பேர் நான் பார்த்துட்டு போகிறேன், அவங்களுக்கு வியாதி இருக்கும், அவங்க கண்ணீர் பாதையில் இருப்பாங்க, ஆனால் பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போகிறது. கேட்டானா நம்ம மட்டும் நான் சேர்ச்சி நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், அப்படி தயவு செய்து இருக்காதீங்க. ஒரு பாரப்படுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல நீங்கள் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. அவங்க திட்டினாலும் ஏற்றுக்கொள்ள எதுக்கும் நம்ம பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் என்ன சொல்ல, தன் ஊழியக்காரர்களை அனுப்புகிறார், 2 பேரை அனுப்புகிறாரு, போய் சுவிசேஷத்தை சொல்லு. ஒருத்தன் சுவிசேஷத்தை கேட்டு அவன் ரசிக்கப்பட விரும்பினானா அவனையும் அவன் குடும்பத்தை என்ன பண்ணி ஆசீர்வாதி இல்லையா? அவன் உதாசனப்படுத்துறானா, அவனை துக்கப்படுத்துறானா, அசிங்கமாக பேசுகிறானா, அப்படியே ஒன்றும் பண்ணாத. உன் காலில் இருக்கிற அங்கே உதரத்தை என்ன பண்ணாங்க, தூசை அங்கேயே தட்டி விட்டு வந்துரு. நீ எதுவுமே நீ பேசாது. நியாய தீர்ப்பு நாட்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்ல வேண்டிய நம்ம கடமைங்க. நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நம்மை என்ன பண்ணுவார், நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ண விட்டு கொடுக்க மாற்றோம். ஸோ இன்றைக்கி அதை நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருக்காக நான் ஒருத்தர்கிட்டையாவது சொல்லுவேன்ப்பா, ஒரு மாதத்தில் ஒருத்தர்கிட்டையாவது சத்தியத்தை சொல்லுவேன், இல்லை ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் ஒரு 5 பேருக்கிட்டையாவது சத்தியம் சொல்லுவேன். என் சொந்த பந்தங்களுக்கு சொல்லுவேன், என் கூட பிறந்தவங்களுக்கு சொல்லுவேன், என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சொல்லுவேன். சொல்லி நம்ம என்ன பண்ணோம், இன்றைக்கி நம்ம ஆண்டவர் உங்களோட கூட முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிற அன்பான சகோதரிகளே, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். அதுக்கு அதே வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 12:35 அதுக்கு இயேசு சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஸோ இந்த வார்த்தையில் ஒரு இன்னைக்கு கொஞ்சம் காலம் தான். நம்ம நினச்சிக்கிறோம் நான் 10 வருஷம் பண்ணிக்கலாம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம், நான் இப்போ வாலிபன், நான் முடியாத டைமில் பண்ணிக்கிறேங்க, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், லகுவாக பண்ணிக்கிறேன். கிடையாது. நாளைக்கு ஒரு நாள் வருமா? நிச்சயம் கிடையாது. உலகத்தினுடைய கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி நாட்கள் நம்ம நினைக்கிறோம் என்னைக்கு என்ன நடக்குதோ, ஆண்டவர் சொன்னது எல்லாமே நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் என்ன சொன்னார், கடல்களில் பேரலைகள் உண்டாகும். சுனாமியை நம்ம பார்த்துட்டோம். உலகம் நம்ம மட்டும் பார்க்கல, உலகம் முழுவதும் சுனாமியை பார்த்துட்டாங்க, பேரலைகள். அது மாதிரி அலைகள் அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்போம். இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 நாட்களை கடந்து ரஷ்யா உக்ரைன் சண்டை நடந்து கொண்டு தான் இருக்குது. இஸ்ரேல் லெபனான் சண்டை நடக்குது, இஸ்ரேல் காசா சண்டை நடக்குது, ஈரான் இஸ்ரேல் பதற்றம் இருக்குது. உலகம் முழுவதும் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆனால் உலகம் முழுவதும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. ஏன் இந்திய தேசத்தில், நம்ம வாழ்கிற இந்திய தேசத்தில் மணிப்பூர் நாகாலாந்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிரிவினவாதிக்கு விரோதமாக என்ன யுத்தம், அதுவும் யுத்தம் தான். 2 ஜாதி சண்டை போட்டனாதுங்க யுத்தம். அதுலேயும் கொலை பண்ணுறாங்க, அதுலேயும் எரிக்கிறாங்க, எல்லாமே நடக்குது. அப்போது ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யமும் நடைபெற்றுச்சு.
பூமி அதிர்வுகள் உண்டு பண்ணும். பூமி அதிர்வு உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஒரு வாரத்தில் 2-3 வாட்டி பூமி அதிர்வு இல்லாமல் இன்றைக்கி உலகமே கிடையாது. பூமி அதிர்வுனால எத்தனையோ பேர் மறிக்கிறாங்க ஒரு நாள். அப்புறம் இயற்கை சீற்றங்கள், எங்கே பார்த்தாலும் கடல், எங்கே பார்த்தாலும் பேர் வெள்ளங்கள், எங்கே பார்த்தாலும் சூறை காற்று, எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் கொத்து கொத்தாக மறிக்கிறார்கள். ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். எரிமலைகள் எரியுது, அதனால மறிக்கிறாங்க. இப்போ போன வாரத்தில் ஒரு நியூஸு, லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் மாநகரத்தில் ஒரு காட்டுத்தீ எப்படி பட்டுச்சுன்னு சொன்னால், அந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு பிரமிக்கப்பட்ட ஒரு நகரம். என்னன்னா அந்த நகரத்தில் தான் அந்த ஹாலிவுட்டோடைய இது இருக்குது, கேபிட்டல். அங்கே தான் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய இந்த திரை நட்சத்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அங்கே ஒரு இதில் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அம்மா சொல்லுது, இந்த மாதிரி இது காட்லெஸ் சிட்டி. என்ன சிட்டி? காட்லெஸ் அப்படின்னா இந்த நகரத்தில் தேவனே கிடையாது. யோசித்து பாருங்கள். அமெரிக்கான்றது இந்திய தேசம், அமெரிக்கான்றது ஆண்டவரால் ரசிக்கப்பட்ட, அங்கே இருக்கிறவங்களாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் தான் இருந்தாங்க முன்னாடி. ஆனால் தைரியமாக என்ன சொல்கிறாங்க, பணம் இருக்குது, பேர் இருக்குது, புகழ் இருக்குதுனால என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நகரத்தில் கடவுளே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன பண்ண தான் கோபாக்கினியா நம்ம சொல்லி முடிச்சுது. தைரியமாக சொல்கிறேன், 2 நாளுங்க அந்த தேசம், அந்த மாநகரம் அந்த ஸ்டேட்டு ஃபுல்லாக காட்டு தீயை உண்டாக்கி, அந்த காட்டு தீ எப்படி பத்திச்சுனே தெரியல. அது எப்படி என்ன சொல்கிறாங்க, சரி அப்படியே வந்து பத்திச்சிங்க அப்படின்னா ஆண்டோருடைய கோபாக்கினி அந்த தேசத்து அந்த மாகாணத்து மேலே இறங்குச்சு. காட்டு தீயை அணிக்க முடியல. எந்த தேசம் கடவுள் இல்லைன்னு சொல்லப்பட்ட தேசம் காட்டு தீயினால் நாசமாகி பிரபலங்களுடைய வீடுகள், உடைமைகள் எல்லாமே நிர்மூலமாக்கப்பட்டு, ஆண்டவருக்கு விரோதமாக பார்த்தீங்க. ஆண்டவர் பொறுத்து பார்த்தார். அப்போ நீ கடவுளே இல்லைன்ற அவ்வளோ துணிகரமாக சொல்லிட்டியா? நான் இந்த தேசத்தை ரசித்தனே. அன்றைக்கி ஆண்டவர் கோபம் இன்ன வரைக்கும் அழிக்க முடியல. ஆண்டவர் சொன்னது அது மாத்திரம் இல்லை, கடைசியாக ஒன்று, இந்த கொள்ளை நோய் பார்த்தோம். யோசித்து பாருங்கள், மர்மமான நோய். ஏன் நம்ம எல்லாரும் அனுபவிச்சிருக்கோம். என்ன நோய்னா அந்த பார்த்துருப்போம், இந்த கொரோனா நோய். யோசித்து பாருங்கள், நம்ம ஒருத்தர் அங்கே தும்புறாரு, அங்கே தூரத்துலேருந்து அங்கே தும்புது, இங்கே வந்து பட்டா இவன் இறந்து போயிடறான். எத்தனையோ பேர் கொத்தாக நல்ல உடல் பலத்தோடு இருந்தவங்க, நல்ல வாலிபர்கள், எத்தனையோ பேர் கொத்தாக மரித்தார்கள். இப்படி இந்த பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இந்த எல்லா காரியத்தையும் பார்த்துட்டோம். கடைசி நாட்கள், இந்த கடைசி நாட்கள் ஆண்டவர் சொன்னது எல்லாமே நிறைவேறுக்குது. இன்னைக்கு கொஞ்சம் காலம்தான், காலம் தாமதிக்காதீங்க. ஆண்டவருக்காக இப்பயே எழும்புங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் நான் ஆண்டவர் உமக்காக ஊழியம் செய்யாமல் இருந்த எல்லா நன்மைகளையும் நான் இலவசமாய் பெற்றுக்கொண்டான்ப்பா. ஆனால் உமக்காக நான் ஒரு ஆத்மாவிடத்தில் கூட சொல்லலை. ஐயோ, நான் எத்தனையோ பேர் நீங்கள் எனக்கு காண்பித்தீங்க ஆண்டவரே, நீங்கள் எத்தனையோ பேர் எனக்கு காண்பித்தீங்க. ஆனால் சொல்கிறதுக்கு நான் என்னோட இருதயத்தை நான் இடம் கொடுக்கல. நான் ஒப்பு கொடுக்காம நான் ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கிறேன்னு, இலவசமாய் பெற்றுக்கொண்டேனே, இந்த ரட்சிப்பை ஒருத்தர் கூட சொல்லாமல் இருந்திருக்கிறேன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். எத்தனையோ பேருங்க ஒரு நாளைக்கு இந்த உலக தேசத்தில் இந்த கொள்ளை நோயினாலையும், இந்த ஆக்சிடென்ட்னாலும், ரயில் ஆக்சிடென்ட், ட்ரெயின் ஆக்சிடென்ட், பஸ்ஸு, அப்புறம் அந்த இயற்கை சீற்றனால ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மறிக்கிறாங்க தெரியுங்களா? 30 லட்சம் பேர் மறிக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே ரெக்கார்ட். 35 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு மறிக்கிறாங்க. யோசித்து பாருங்கள். அந்த ஆத்துமாக்கெல்லாம், ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கெல்லாம் எங்கே போகும்? கொத்தாக எங்கே போகும்? அது யார் மேலே விலப்பட்ட கடமை? நம்மளால் அந்த 35 லட்சத்துக்கு சொல்ல முடியாது. ஆனால் நம்மளால் ஒருத்தர்கிட்டையாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? ஒருத்தர்கிட்டையாவது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்ல இன்னைக்கு உலகம் கொடிய பாதையில் போயிட்டு இருக்குது. உலகத்தில் வந்து பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் காலம்தான். இது இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இந்த நாள்லேருந்து நீங்கள் சபையில் நான் அநேக ஆத்துமாவில் சத்தியத்தை சொல்கிறேன். ஆண்டவரே, ஐயா சொன்னது போல் தயவுசெய்து சகோதரிகள்லாம் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி போங்க, இங்கே போய் ட்ராக்ஸ் கொடுக்குற மினிஸ்ட்ரி வாலிபர்களாக சேர்ந்து பண்ணுங்க. இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ பேர் ஆதாயப்படுத்த முடியுமோ, எவ்வளோ பேர் ஆண்டவருக்காக கொண்டு வர முடியுமோ, உங்களால் எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியுமோ தயவுசெய்து சொல்லுங்கள். அப்படி சொல்லலை அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைக்கு எதுவுமே நீங்கள் உண்மை உள்ளவராக இல்லாதபடி நீங்கள் சுயநலமாக இருந்திருக்கீங்க தான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். துணியோ இப்போ 30 லட்சம் பேருங்க, ஒரு நாளைக்கு 35 லட்சம் பேர் மறிக்கிறாங்கன்னா ஒரு வருஷத்தில் 10 கோடி பேர் மறிக்கிறாங்க. ஒரு வருஷத்தில், ஒரு மாதத்தில் 10 கோடி பேர். 10 கோடி ஒரு மாதத்துக்கு. இப்போ வருஷத்துக்கு யோசித்துப்பார், ஒரு வருஷத்துக்கு யோசித்துப்பாருங்க. உலக ஜனத்தொகையெல்லாம் கொள்ளை நோயினாலும், இயற்கை சீற்றங்கள்னாலும், பெரிய ஆக்சிடென்ட்னாலையும் எல்லாத்துலேயும் மறிச்சு குடிவெறினால, போதை வசதினால, கொலை பண்ணுறது, தீவிரவாதம், எங்கே பார்த்தா தீவிரவாதத்தினால கொலை, குடிக்கிறதுனால சின்ன வாலிப வயசில் இறந்து போகிறாங்க. போதை வசதியில் அடிமையாக இருக்கிற கெஞ்சா போன்ற போதை வசதியில் அடிமையாக, ஸ்டெராய்டு அப்படின்னு போன்ற போதை வசதினால எத்தனையோ பேர் இன்னைக்கு இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் பண்ணி சிறு பிள்ளைகளை யோசித்து பாருங்கள்.
சிறு சிறு பிள்ளைங்க. ஒரே ஒரு சம்பவம் பாருங்கள். முன்னாடிலாம் அந்த சகோதரிகள் இருக்கிறாங்க, நாங்கள் இந்த காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். முன்னாடிலாம் அந்த பாலியல் துன்புறுத்தல் பார்த்தீங்கன்னா அந்த வயசான ஆட்கள் சகோதரிகள் தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் கடந்து போய் வயது முடிந்தவர்களுக்கும் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்கள்கிட்ட அப்படியே வந்தாங்க. கொடுமையான விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்கிறேன். ஒரு போன மாதத்துக்கு ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். சொல்கிறதுக்கு உண்மையாக ரொம்ப துக்கமாக இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி சொன்ன தப்பாக தப்பாக என்னை கூட நினைக்கிறேன். 1 வயசு உள்ள ஒரு குழந்தைங்க, 1 வயசு உள்ள ஒரு குழந்தை. யோசிச்சு பாருங்கள். 1 வயசு ஒரு குழந்தை மேலே அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைய அந்த மாதிரி ஒரு பாலியல் சீண்டல் பண்ணி, அப்போ அவனுடைய கண்கள்லாம் இச்சை நாவினாலும் இந்த காமத்தின் நாவினாலும் எப்படி அடிமையாக்கப்பட்டு இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு அந்த இச்சை நாவிகள் இன்னைக்கு அநேக வாலிபர்களை சிறைப்பிடித்திருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு அன்னைக்கு சோதம் குமாரில் நடந்ததை காட்டிலும் இன்னைக்கு அதிகமாக நடக்குது இன்னைக்கு அநேகமாக இருக்குது. யோசித்து பாரு, கொத்தா மறிக்கிறாங்க. இவங்களுக்காக யார் இவங்க நம்ம ஆண்டருக்காக இவங்களுக்காக என்ன பண்ணோம்? நம்ம மேலே தலை மேலே விழப்பட்ட ஒரு கடமை. நம்ம அவங்களுக்காக ஒவ்வொரு உலக தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்காக நாம் செபிக்கணும். ஒவ்வொரு வாலிபர்களுக்காக செபிக்கணும். இந்த குடி பழக்கத்தில் போதையில் அடிமையாக இருக்கிற வாலிபர்கள் விடுதலை ஆகணும். இந்த கொலை செய்கிறவங்களாம் மனம் திரும்பணும். இந்த தீவிரவாதத்தில் இருக்கிறவங்களாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடிமையாக்கப்பட்டு சிலையோ கல்களையோ மண்ணையும் மரங்களையும் ஃபோட்டோவையும் வணங்கி உருவத்தை வணங்கி கொண்டு அடிமையாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக யார் ஜெபிப்பா? நம்ம தாங்க ஜெபிக்கணும். நம்ம இங்கே ஜெபிக்கிற ஜெபம் தேசம் முழுவதும் ஆண்டவர் நம்மளோட ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்ம அதுக்காக இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். 2 காரியத்துக்காக ஒப்பு கொடுக்கணும். ஒன்று, ஆண்டவரே என் குடும்பத்துக்காக மாத்திரம் நான் ஜெபிக்கிறேன், அதுலேருந்து வெளியில் வரணும். என் சபையில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிப்பேன். என் சபையில் இருக்கிற எல்லா பேரும் ஐயா சொன்னது போல் நம்ம கூட பிறந்தவங்க கூட நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிடுங்களேன், உங்கள் மேலே கோச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரத்தத்தால் கழுவப்பட்டவங்களோட அந்த ஸ்நேகம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களோட கூட நிறுத்தி இருப்பாங்க. உங்களோட சோதனையை உங்களோட துக்கத்தெல்லாம் அவங்க உங்க பார்த்தீங்கன்னா ஆறுதலாக அவங்கள்ட்ட பேசுவாங்க. நம்ம சகோதரிகள் ரத்தத்தில் பிறந்தவர்களோட ரத்தத்தால் கழுவப்பட்டு சேர்ந்த இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட கூட நிலைச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு இப்படிப்பட்ட அடிமத்தனத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும். சாத்தானுடைய சகல அதிகாரங்கள் நிர்மூலமாகணும். சாத்தான் கையில் இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படணும். இயேசு ஒவ்வொருவரும் ரட்சிக்கணும். இந்த அழிந்து போற ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். இந்த கோர விபத்துக்கள் நடக்காதபடிக்கு, இந்த கொள்ளை நோயில பாதிக்கப்படாதபடிக்கு, இந்த பேரில் பாதிக்கப்படாதபடிக்கு ஒவ்வொரு ஆத்துமாக்களும் பாதுகாக்கப்படணும். நாம ஜெபிக்கிற ஜெபத்தினால தேவன் அவர்கள் மனமிறங்கி அவர்களை ரட்சித்து அவர்கள் ஜீவனை காத்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தயவுசெய்து நம்ம செபிக்க ஒப்பு கொடுக்கணும். 2வது சுவிசேஷத்தை தயவுசெய்து இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு நான் போய் செய்கிறேன்ப்பா, இன்னைக்கு நான் செய்கிறேன் பாஸ்டர், எனக்கு உதவி செய்யுங்க, எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சகோதரர் அருமையாக சொல்லி தருவேன்னா, அவர் கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஒரு சுவிசேஷம் பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ ஆத்மாவிடத்தில் போயிட்டு இந்த பீச்சில் இந்த இதில் நடந்து போய் அவர் சொல்லுவார், நான் பார்த்துருக்கிறேன். அவரை பார்த்துலாம் நாங்கள் சுவிசேஷம் கற்றுக்கொண்ட காலங்கள் உண்டு. தயவுசெய்து சுவிசேஷம் ஒப்பு கொடுங்க. தேவன் தாம் உங்களை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. கழுதை கூட தன் எஜமானனை அறியும் என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறியும் என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. இதோ அழியும் என் ஜனங்களுக்காய் தினம் அழுது ஜெபிக்கணுமே. இதோ அழியும் என் ஜனங்களுக்காய் தினம் அழுது ஜெபிக்கணுமே. என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். தேசம் எல்லாம் இரத்த வெள்ளம் கண்டு என் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள். தேசம் எல்லாம் இரத்த வெள்ளம் கண்டு என் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள். ஐயோ
தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும், பிறப்பில் நிற்க ஒருவனை காணேன் என்று. தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும், பிறப்பில் நிற்க ஒருவனை காணேன் என்று. இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜெப ஆவியை ஊற்றுமையா. இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜெப ஆவியை ஊற்றுமையா. இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஆத்மா பாரம் காருமையா. இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜெப சுவிசேஷம் அறிவிக்கணும். என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் கதறி செபித்திட, கண்ணீரோடு செபித்திட, நாம் கதறி செபித்திட, கண்ணீரோடு செவில. கண்களை மூடியல, கண்களை ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுப்ப ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. ஆண்டவரே, நீ எங்களோடு கூட பேசினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த நிமிஷம் வரையிலும் ஆண்டவரே நம்முடைய சத்தியத்தை நான் அறிந்து உன் நன்மைகள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் நீ செய்த எல்லா நன்மைகளையும் மறந்து ஆண்டவரே அடுத்தவர்கிட்ட நான் சொல்லாத இருந்த அந்த ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ ஆண்டவரே நீ எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பை நான் என்னுடைய எல்லாருக்காக நான் சொல்லுவேன் ஆண்டவரே. அவர் சத்தியத்தை அறிவிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்துங்கப்பா. என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் தேசத்துக்காக நான் கதறி செபிப்பேன் ஆண்டவரே. திரைப்பில நின்று செபிப்பேன்ப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நாள் கூட நான் செபிக்காம இருக்க மாட்டேன். ஓ, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக செபிப்பேன். ஓ, சாத்தானுடைய கைகளில் இருக்கிற ஆத்துமாக்கள் விடுதலையாக்கப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய எழுப்புதலுக்காக செபிப்பேன் ஆண்டவரே. இயேசுவே, ஊழியத்தை பாரத்தை மேல ஊத்துங்க, ஆத்துமா பாரத்தை மேல ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்கப்பா. என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, என்னை விட்டு கொடுக்கிறேன்ப்பா. என்னை பயன்படுத்துங்க ராஜா, என்னை பயன்படுத்துங்க. அந்த ஆத்தும சுவிசேஷ பாரம் என்னிலே ஊற்றப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராபா சந்தரி காலா நீதா ராபா உரிபாதா நிகாலா நீதா ராபா பாபா ராபா சந்தரி காலா நீதா ரை காலா பா உனிபாதாரா உரிகாலா பாராபா உராபாதா நிகாலா ரை சந்தரி காலா உராபாதா நீ சந்தரி பா நீதா நீதா ரிபா. ஆண்டவரே, ரட்சியுமாப்பா. ஆத்தும பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. அழிந்து போறவங்களுக்கு நாங்க திறப்புல நெருக்கணும், நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. எங்க சபையை பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எங்க சபையில இருக்கிற எல்லாம் அந்த ஆத்துமா பாரம் வரணும், சுவிசேஷம் பாரம் வரணும் ஆண்டவரே. ஜெபிக்கிற வரங்களை ஜெப ஆவியை ஊற்றுங்க. அன்றைக்கு மேல் வீட்டில கூடின யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றினது போல ஓ இப்போதே இங்க கொடி இருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே உம்முடைய அக்கினி அபிஷேகம் ஊற்றுறாப்பா. அப்படியே ஒவ்வொரு நிரப்புவீராக அபிஷேகத்தினால, உம்முடைய அபிஷேகத்தின் வரங்களினால, உம்முடைய ஆவியின் வரங்களினால ஒவ்வொருவரையும் நிரப்ப. ரபா சந்தரி கலா ரபாதா சந்தரி கலா ரபா. ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. சபையை பயன்படுத்துங்கப்பா. சபையில வந்தவர்கள் ஒருவராயிலும் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கவே கூடாதப்பா. சிறு பிள்ளைகள் மேல் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, சபை மேல அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. சபையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் பொறுப்பெடுத்து ஆண்டவரே, அந்த சபை போவதற்காக ஒரு குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் இன்னும் வல்லமையை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினவர் இன்னும் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை நடத்தும்படியாக, அநேகங்களுக்கு ஆண்டவரே உங்கள் சத்தியத்தை அறிவிக்கிறபடியாக, சத்திய பாதையில ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவரே சத்திய பாதை நடத்தும்படியாக எங்கள் போதகரை ஆசீர்வதிங்க. நல்ல உடல் பலத்தை கொடுங்கப்பா. சகோதரி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரியார் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சபையில் எல்லா தேவைகளை சந்திங்கப்பா ஆண்டவர். சபையில் ஊழியம் பெருகட்டும், பெருகட்டும் ஆண்டவர். சபை ஆசீர்வதிங்க ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல கண்களை மூடுவோம். Thank you Jesus. ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். பாவம் நம்மை விட்டு விலகுமானால் ஆத்தும பாரம் நமக்குள்ள உண்டாகும். உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் நான் இயேசு,
உனக்கு உன் வித்துனா பிசாசு, அவள் வித்து என்பது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நாம். வேதம் சொல்லுது எபேசியர் 2:16 அவர் தலையை நசுக்கினார்னா அவர் பகையை சிலுவையில் கொன்றார். நீங்கள் ஒரு சர்பத்தை பார்த்தீங்கன்னா பாம்பை வாழை நசுக்கிறத காட்டின தலையை நசுக்கின தலை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அவர் சிலுவையில் கொன்றுட்டார். அல்லேலூயா. அப்போ கொன்று ஆண்டவர் என்ன பண்ணார்னா இரு திறத்தாரை ஒன்றாக்கினார். அவர் சமாதானக்காரனராக இருக்கிறார். இன்னைக்கு நம் பாவத்தை கொல்லணும். பாவத்தை கொல்லணும்னா என்ன பண்ணணும்? நான் பாவத்துக்கு சாகணும். பாவத்துக்கு சாகணும்னா உனக்குள்ள எழும்புற எல்லா பாவத்துக்கும் நீ சகிக்கணும். ஆமென். இந்த சகிக்கணும். நீங்கள் சகிக்கும் போது பாவம் சாகும். நீங்கள் கோபத்துக்கு இடம் கொடுக்கும் போது, நீங்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது பாவம் உயிரடைகிறது. ஆனால் நீங்கள் சகிக்கிறீங்க, கீழ்ப்படிங்கிறீங்கன்னா பாவம் சரீரத்தில் சாகிறது. இயேசு சிலுவையின் மரண பரிந்து தாழ்த்தினார். பகையாய் நின்ற அந்த பகை என்ன பண்ணார்? கொன்றார். கொல்லும்போது தான் நமக்குள்ள ஆத்தும பாரம் உண்டாகும். இயேசு சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த தாகம் வரணும்னா, அந்த பாரம் வரணும்னா, உனக்குள்ள எழும்புகிற அந்த பாவத்தை சாகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் சரீரத்தை உபத்திரவப்படுத்தணும். என் சரீரத்தை ஒடுக்கினேன். ஆமென். என் சரீரத்தை பவுல் சொல்கிறார், என் சரீரத்தை நான் ஒடுக்கினேன், கீழ்ப்படுத்தினேன். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அவர் நான் ஆகாதவனாய் போகாதபடிக்க சரீரத்தை ஒடுக்கினேன். தாவீது சொல்கிறார், என் சரீரத்தை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபம் என் மடியில் விழுந்தது. அப்போ நீங்கள் ஆத்ம பாரம் வரணும்னா, நீங்கள் ஊழியம் செய்யணும்னா, உங்கள் சரீரத்துக்குள்ளே உண்டான பாவத்தின் வல்லமைக்கு நீங்கள் சாக வேண்டும். இயேசு சிலுவையில் மரித்தார். பிசாசின் தலையை உடைச்சார், சுக்குநூறாக உடைச்சார். ஆனால் தான் உங்களுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஆமென். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது பிசாசு ஓடும். ராபாலா ஷிக்கா ராபாலா தூரா நாம அங்கே கொடுத்த தீர்க்க தரிசனத்தை கொல்கதா மேட்டில் நிறைவேற்றினார். ஆமென். அந்த பகையை உடைச்சார் பாருங்க. எனக்கு உங்களுக்குள்ள ஆத்ம பாரம் வரணும், நீ ஆண்டவருக்காக கதறணும்னா, உன் சரீரத்தில் என்ற பகை, உனக்குள்ள இருக்கிற யுத்தம், அதை நீ சாகணும். நீ சிலுவையில் அறியணும். இயேசு உனக்குள்ள பிழைத்திருப்பார். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவத்தை குறித்தும் ஆண்டவரே நீதியை குறித்தும் ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு கேள்வி கேட்டோம். ஆண்டவரே உம்முடைய மகனை கொண்டு நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். பாவத்தின் வல்லமை எப்படிப்பட்டது, பாவத்தின் வலிமை எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் உணரும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறீர். சபையின் ஆண்டவரே, சபையின் வாலிபர்கள், சபையின் ஆண்டவரே ஜனங்கள் ஒவ்வொருக்குள்ளையும் அந்த கொடிதான பாவத்துக்கு இடம் கூடாதபடிக்கு அதில் ஜெயம் எடுக்க நீர் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் சபை ஒரு ஜெயமுள்ள சபையாக, மீட்கப்பட்ட சபையாக, ஆண்டவரே கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிற சபையாக, பிரகாசிக்கிற சபையாக, கிறிஸ்துவின் வருகை காயத்தப்படுகிற சபையாக நிற்கும்படியாக நீர் உதவி செய்வீராக. தங்கள் சபையாரை யூடியூபின் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.